நம்ம டே 2 செஷன்ல வந்து என்ன கிளவுட்ல ரிமைனிங் டாபிக்ஸ் இருக்கோ அதை பார்க்க போறோம். ஸோ டே 1 வந்து நம்ம கிளவுட் அட்வான்டேஜஸ் பார்த்தோம். பிரைமரியா என்னென்ன 6 மேஜர் அட்வான்டேஜஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 6 அட்வான்டேஜஸ் தான் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஃபார் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ். வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். பெனிஃபிட்டிங் ஃப்ரம் மேசிவ் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா இப்போ நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்து அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரி கார்பரேஷன்ஸ் வந்து பப்ளிக் கிளவுட்ல கொடுக்குறாங்க. ஸோ அந்த மேசிவ் எக்கானமில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ஈஸியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். அதுதான் வந்து கோயிங் குளோபல் இன் மினிட்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு செகண்டரி ரீஜன்லயும் குயிக்காக நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். குயிக்காக வந்து நம்ம சர்வர் ப்ரொவிஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஸ்பீட் அஜிலிட்டியில் பண்ண முடியும். நம்ம வந்து கெப்பாசிட்டியை வந்து கெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்கேல் அவுட் ஸ்கேல் அப்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக சர்வர்ஸ் வேணும், அடிஷ்னலாக சிபியூ மெமரி ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா குயிக்காக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி வெயிட் ஃபார் எனி பர்ச்சேஸ் ஆர் எதுவுமே அந்த மாதிரி டிலேலாம் கிடையாது. ஸோ யூ கேன் ஸ்டாப் ஸ்பெண்டிங் மணி ஆன் ரன்னிங் அண்ட் மெயின்டைனிங் டேட்டா சென்டர். ஸோ டேட்டா சென்டரில் வர ப்ராப்ளம்ஸ், பவர், கூலிங், டேட்டா சென்டர் மெயின்டெனன்ஸ், சர்வர் ரெனியூவல், ஸ்விட்சஸ், ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றது. ஸோ அந்த மெயின்டைனிங் ஆஃப் டேட்டா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டேட்டா சென்டர் அஸ் சர்வீஸா கிடைச்சிருது. ஸோ அதுதான் மெயினா விஷயம். ஸோ அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இங்க நிறைய லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி, காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படிலாம் சொல்றோம் இங்க. இது எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் நம்ம சொல்லிட்டே போகலாம். கிளவுடை பத்தின பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் ஈஸியாக நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப நிறைய பிஓசி, நிறைய டெஸ்டிங்லாம் வந்து பப்ளிக் கிளவுட்ல பண்றாங்க. அவைலபிலிட்டி அதிகமா இருக்கு, டேட்டா செக்யூரிட்டி அதிகமா இருக்கு, யூசபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே போகலாம். எஸ்பெஷலி ஆர்கிடெக்சரல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஹை அவைலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி ஆஃப் யுவர் கிரிட்டிக்கல் காம்பனன்ட், மெயின்டைனபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல. ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்ன, டெலிவரிங் ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓவர் த இன்டர்நெட், இதுதான் பப்ளிக் கிளவுட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அமேசான் வந்து கிளவுடை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்றத பார்த்தோம். தென் வி லிஸ்டட் டவுன் சம் பெனிஃபிட்ஸ். அடுத்தது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வெர்சஸ் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னா நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்றோம், எவ்வளோ யூஸ் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி பில் பே பண்ணிட்டு வரோம். ஸோ அப்ஃப்ரண்டா வந்து நீங்க எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து யூட்டிலிட்டி மாடல் தான். நீங்க வீட்டில் எப்படி எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணி பே பண்றீங்களோ அதே மாதிரி பப்ளிக் கிளவுட்ல வந்து எவ்வளோ கன்சியூம் பண்றீங்களோ அதுக்கு நீங்க பே பண்ணணும். ஸோ இது வந்து ஆபெக்ஸ் மாடல் ஆர் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் மாடல், நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அகெயின் அட் த எண்ட் எல்லாமே சேம் தான். ஏன்னா உங்களுக்கு மாசம் மாசம் பில் மாறும். வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் மாடல் ஒரே மாதிரி கன்சிஸ்டண்டா இருக்க போறது இல்லை. உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ வந்து கிளவுடை பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளுடைய சர்வீசஸ் வந்து ஒரு ப்ரொவைடரோட டேட்டா சென்டர், அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரி டேட்டா சென்டர்ல ரன் ஆகிறதால எல்லாமே அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் நம்ம வந்து நினைச்சுக்க கூடாது. ஸோ வி ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர் டேட்டா. யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம், யார் யாருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், எந்தெந்த டிவைசஸ்ல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம், அந்த டிவைசஸ்ல இருந்து செக்யூரான டிவைஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்றோமா என்னன்றதுல எல்லா மாடல்லையுமே நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். கஸ்டமர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட், இந்த 3 ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஏன்னா ப்ரொவைடருக்கு வந்து நம்ம டேட்டாக்கு வந்து ஆக்சஸே கிடையாது. ப்ரொவைடருக்கு வந்து நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்றோன்றது நம்ம கிட்ட தான் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்க யார் யாருக்கு யூசர் நேம் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க, எந்தெந்த டிவைஸ்ல இருந்து அலோவ் பண்றீங்க, அலோவ் பண்ண மாட்டீங்கன்றதெல்லாம் நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. வேறஸ் இந்த மாடல், அதாவது சர்வீஸ் மாடல்னு சொல்லுவாங்க. 3 டிஃப்ரெண்ட் சர்வீஸ் மாடல் இதை நம்ம பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஸோ 3 டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. இந்த மாடல்ல வந்து யார் யார் எந்த லேயரை சர்வீஸ் பண்றாங்க, யார் யார் எந்த லேயரை மேனேஜ் பண்றாங்க. இப்ப 2 பேர் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெண்டார், கிளவுட் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க, இல்ல சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நமக்கு வெண்டார் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் கிளவுட் ப்ரொவைடர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா AWS, அமேசான் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைடர். அமேசான் வெப் சர்வீசஸ்ன்றது அவங்களுடைய கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஸ் அ கஸ்டமர் நம்ம என்ன பண்றோம், வி ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீசஸ்ல
ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மிடில்வேர், ரன் டைம், டேட்டா, அப்ளிகேஷன் இதெல்லாம் நம்ம எண்ட் டு எண்ட் மேனேஜ் பண்றோம். அப்ப we are responsible for patching, OS upgrade, monitoring, இந்த காம்பனன்ட்லாம் அப்கிரேட் பண்றது, ரன் டைம், டேட்டா இதெல்லாம் அப்கிரேட் பண்றது, அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா புது கோட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரது, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொண்டு வரதெல்லாம் கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இந்த மாடல்ல பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி ஆஸ் அ சர்வீஸா கொடுக்குறாங்க நமக்கு சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர்னு சொல்லலாம், ஆர் சர்வீஸ் கன்சியூமர்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் கிளைண்ட். ஓகே, ஸோ யார் அதை கன்சியூம் பண்றீங்களோ அவங்க வந்து கஸ்டமர். ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் வந்து சர்வீஸா கொடுக்குறாங்க, வேற இதுல வந்து ரெடிமேட் சாஃப்ட்வேரா கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துலயும் நம்மளுடைய இது என்னது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா we need to just focus on application. நம்ம ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ டேட்டா சென்டரோ அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீசஸ்ல நம்ம டெவலப்பர் கூட சேர்ந்து புது புது ஃபீச்சர்ஸ், பிசினஸ்க்கு தேவையான என்ஹான்ஸ்மெண்ட், ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து அடிஷ்னலா கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ பாஸ் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ் எ கஸ்டமர் உங்க டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be responsible mainly for building, managing, testing and I would say deploying new features, functionalities for your business application. ஸோ இதுதான் மெயின். ஒரு டெவலப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தேவை, ஒரு ப்ரோக்ராமர் தான் நமக்கு பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸில் தேவை. ஸோ சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸில் இட் இஸ் ரெடிலி அவைலபிள். ஸோ நம்ம கூகுள் மெயிலையோ கூகுள் டிரைவ்லையோ நம்ம எதுவும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் நமக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா we just have to log in and use those services. Office 365, Google Suite, Zoho, இதெல்லாம் examples of that. Okay, so இன்னைக்கு நம்ம வந்து cloud deployment model, cloud characteristics, cloud உடைய disadvantage, public cloudல எந்தெந்த வெண்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனிஸ் எப்படி பண்றாங்கன்றது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கரண்ட் கிளவுட் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ இதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டே 1ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? கிளவுட், கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல், கிளவுட் சர்வீஸ் மாடல் இதுல பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி நம்ம இன்னைக்கு கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மாடலுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண போலாம். Okay, I'll take the rest. No. Okay, let's jump into deployment model. So deployment அப்படின்னா நம்ம கிளவுட வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர்ல தான் நம்ம கிளவுட் என்விரான்மெண்ட் செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது. கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, சில முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, இப்ப ஜென்ரலா ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டேட்டா சென்டர்ல ஜென்ரலா என்னென்ன இருக்கும்? சர்வர் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், நெட்வொர்க் இருக்கும், சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலரா ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் தான் வந்து நமக்கு ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் a second. ஸோ இதுல இது வந்து ஒரு ஆன் பிரேம்ல இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ல நம்ம இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம், மேனேஜ் பண்றோம். ஸோ கரண்டா வந்து இந்த காம்பனன்ட்லாம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ delete. ஸோ இந்த காம்பனன்ட்லாம் நம்மளுடைய டேட்டா சென்டர்ல இருக்கு. ஸோ இந்த ரிசோர்சஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா வந்து எப்படி ஆக்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்டோரேஜை மேனேஜ் பண்றதுக்கு தனியா கன்சோல் இருக்கும். நெட்வொர்க்கிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு கன்சோல்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்யூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வர்ச்சுவல் மிஷினோ பிசிக்கல் சர்வரை மேனேஜ் பண்றோம்னா அதுக்கு தனித்தனியா வந்து ஜம்ப் சர்வர்ஸ் இருக்கும், இல்ல அதுக்கு தனியா வந்து ஒரு ஹார்ட்வேருக்கும் தனித்தனி மேனேஜ்மெண்ட் கன்சோல் இருக்கும். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி இன் டிஃப்ரெண்ட் கன்சோல், டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் மெக்கானிசம், நிறைய டிஃப்ரெண்ட் கிரெடென்ஷியல் இப்படிலாம் இருக்கும். ஸோ கிளவுட் அப்படின்னா எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமரா நம்ம எனக்கு வந்து இப்போ அடுத்தது வந்து ஒரு புது வர்ச்சுவல் மெஷின் வேணும், இல்லை வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வேணும், எனக்கு அடிஷ்னல் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து ஒரு ஒரு பர்டிகுலர்
லிஸ்ட் ஆஃப் மெனுல இருந்து சூஸ் பண்ணி இமிடியேட்டா நமக்கு வந்து ப்ரொவிஷன் பண்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒரு கிளவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் எதிர்பார்க்கறாங்க. செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னா let me just add this. Yeah, so self service portal வந்து எதிர்பார்க்கறாங்க. இந்த ஐகான் எடுத்துக்கலாம். கிளவுட் மாதிரி இருக்கு. ஸோ வெரி மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல். செல்ஃப் சர்வீஸ்னா இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சர்வீசஸ் வேணும் அப்படின்னா ஐ நீட் நாட் வெயிட் ஃபார் சம் ஒன் டு மேனுவலி கம் அண்ட் ப்ரொவிஷன். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு வந்து விஷயங்கள் வந்து கிரியேட் ஆயிட்டு ரெடிமேடா வரணும். ஓகே, தென் வந்து சிங்கிள் சைன் ஆன் மேனேஜ்மெண்ட். எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கன்சோல். இப்போ நான் ஒரு டெவலப்பர் இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்ல வந்து ஒரு நான் சிஎஃப்ஓ ஒரு ஃபினான்ஷியல் ஃபினாப்ஸ் பாத்துக்கிற ஒரு ரிசோர்ஸ், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கன்சம்ஷன் போயிட்டு இருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சிங்கிள் சைன் ஆன் போர்ட்டல் வேணும், ஒரு காமன் போர்ட்டல் வேணும். ஸோ அதுதான் அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ணி மேனேஜ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். ஸோ ஒரு சிங்கிள் சைன் ஆன் செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ரெமெடிஸ் ஐடிஎஸ்எம் டூல்லையோ இல்லை வந்து ஒரு சர்வீஸ் நவ் டூல்லையோ லாகின் பண்ணி அந்த பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் கேட்டலாக்ல வந்து கேட்டலாக் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேட்டலாக் ஐட்டம்ஸ்ல வந்து எனக்கு கிரியேட் அ நியூ சர்வர் ஆர் டீகமிஷன் அன் எக்ஸிஸ்டிங் சர்வர், ஆட் அடிஷ்னல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆர் நமக்கு வந்து கிரியேட் அ நியூ டேட்டா பேஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டலாக் மெனு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேட்டலாக் மெனு வந்து உங்களுடைய டூல், நீங்க எந்த டூல் யூஸ் பண்றீங்களோ அந்த டூல் வழியா நம்ம இப்போ சர்வீஸ் ரெக்வெஸ்டோ இல்லை வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து அடிஷ்னல் சிஸ்டம் வேணும், அடிஷ்னல் வர்ச்சுவல் மெஷின் வேணும், அடிஷ்னல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கேட்டலாக் ஐட்டம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொவிஷனிங் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேக் எண்ட்ல வந்து 2 இம்பார்ட்டன்ட் டூல் இருக்கு. நம்பர் 1 டூல் வந்து ஆர்கஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்கஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து அந்த ஆர்கஸ்ட்ரேட்டர்ல டீம் என்ன பண்ணுவாங்க, டெவாப்ஸ் டீமோ இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுல போயிட்டு ஆர்கஸ்ட்ரேட்டர் அப்படின்றது வந்து இட் இஸ் மெயின்லி ஏ ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஆர்கஸ்ட்ரேட்டர் அப்படின்றது இட் இஸ் அ ஒர்க் ஃப்ளோ டூல். ஒர்க் ஃப்ளோ அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஸ்டோரேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே எஸ்ஓபி இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. அந்த செட் ஆஃப் டாஸ்க், அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுல வந்து ஆர்கஸ்ட்ரேட்டர் டூல்ல வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுவோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகணும், தென் அதுல வந்து டிரைவர் இன்ஸ்டால் ஆகணும், தென் அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பெசிபிக் ப்ரீ ரெக்வசைட்லாம் இன்ஸ்டால் ஆகணும், அடுத்தது இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அதுல கொடுத்துருப்போம். ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நம்ம வந்து இமேஜ் மாதிரி கால் பண்ணி அந்த இமேஜை வந்து டிப்ளாய் பண்ண சொல்றதோ இல்ல வந்து டீகமிஷன்னா முதல்ல வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒரு 7 டேஸ்க்கு ஸ்டாப் பண்ணணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூல் டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சர்வரை டீகமிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைன்டா சில டாஸ்க், சில சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், சில அப்ரூவல் ப்ராசஸ்லாம் அதுல வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிருப்போம். ஸோ இந்த ஆர்கஸ்ட்ரேட்டர் டூல் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணும் உங்களுக்கு, ஆர்கஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் டூல் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து கிரியேட் ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து அவங்களுக்கு அப்ளிகேஷன் சர்வர் இல்லை வந்து ஒரு டேட்டா பேஸ் சர்வர் பிளஸ் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேட்டலாக் ரெக்வஸ்ட் வந்து டைரக்டா ஆர்கஸ்ட்ரேட்டர் போகாது. டைரக்டா என்ன பண்ணணும், ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ரண்ட் எண்ட் டூல் இருக்கும். இந்த ஆட்டோமேஷன் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் ஆட்டோமேட் பண்ணணும், கிரியேட்டிங் எ நியூ சர்வர், கிரியேட்டிங் எ நியூ டேட்டா பேஸ், அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை இன்புட்டா வாங்கி பேக் எண்ட்ல வந்து ஆர்கஸ்ட்ரேட்டர்ல இருக்கிற ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் அதை ட்ரிகர் பண்ணும். ஸோ ஆட்டோமேஷன் டூல் மூலயமா. ஸோ இருங்க, நான் இந்த இது வந்து இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது வந்து தனித்தனி ப்ராடக்டாகவும் நமக்கு கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய விஎம்ஆர் மாதிரி பெரிய ப்ரொவைடருடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. விஆர்ஏ, விஆர்ஓ, அந்த ஆட்டோமேஷனுக்கு தனியா, ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு தனியா, இந்த மாதிரி அவங்க தனித்தனியா டூல் தராங்க. அந்த டூலை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் ஆட்டோமேஷன்ல மேனேஜ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வந்து ஹெச்பி ஆர் அந்த மைக்ரோ ஃபோக்கஸ் மாதிரி அவங்களுடைய டூல் போனீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
பெரிய ஹார்ட்வேர் ப்ரொவைடர் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஎஸ்ஏ சொல்லுவாங்க, ஆப்ரேஷன்ஸ் ஆர்கஸ்ட்ரேட்டர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி டூலாவும் கிடைக்கும். நீங்க ஈவன் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டாக் ப்ராடக்ட் போறீங்க அப்படின்னா அதுலயுமே ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஆட்டோமேட் பண்றதுக்கு, மீட்டரிங் பண்றதுக்கு, மானிட்டரிங் பண்றதுக்கு வந்து தனித்தனியா ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்க தனித்தனியா ஓப்பன் சோர்ஸ்ல வாங்கி நீங்க டிப்ளாய் பண்ணலாம். இல்ல ரெடிமேடா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் என்னுடைய டேட்டா சென்டர்ல கிடைக்கணும், நான் வந்து எனேபிள் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொவைடர்ஸ் வந்து தராங்க ரெடிமேட் ப்ராடக்டா. AWS உடைய அவுட் போஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அஜூரோடைய ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா IBM ஓட சாஃப்ட் லேயர், ஹெச்பியோட ஹீலியான், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இருக்கு. VMware உடைய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலர். VMware உடைய vRealize Suite, vRealize Suite ஆஃப் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாப்புலரான ப்ராடக்ட். ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து நம்ம ஒரு கிளவுட் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது மட்டும் முக்கியம் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து எய்தர் இன்டர்னல் கஸ்டமரோ இல்லை எக்ஸ்டர்னல் கஸ்டமரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சியூம் பண்றாங்க சர்வீசஸ். இப்போ வந்து ஒரு HR டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து சேம் அமௌண்ட் வந்து நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. நீங்க எல்லாரும் வந்து கிளவுட் யூஸ் பண்றீங்க, நம்ம டேட்டா சென்டர் யூஸ் பண்றீங்க, எல்லாரும் ஒரு காமன் அமௌண்ட் பே பண்ணுங்கன்னா தே வில் நாட் கம் டு அன் அக்ரிமெண்ட். இப்போ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டியில போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லார் வீட்லயும் மாசம் மாசம் வந்து 3000 பில் பே பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கன்னா யூ வாண்ட் அக்ரி ஃபார் தட். ஏன்னா ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி கன்சியூம் பண்ணுவீங்க, ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி வந்து யூஸ் பண்ணுவீங்க ரிசோர்சஸை. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த ரிசோர்சஸை யார் யார் எவ்வளோ CPU யூஸ் பண்றாங்க, எத்தனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க, எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்றாங்க, எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரி ஹார்ட்வேர் அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, எவ்வளோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைசன்ஸ், எவ்வளோ அப்ளிகேஷன் லைசன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டரிங் பண்ணணும். ஸோ வீட்டில் எதுக்கு மீட்டர் இருக்கு, எலக்ட்ரிசிட்டியை வந்து எவ்வளோ கன்சியூம் பண்றோம்னு பார்க்கறதுக்கு ஒரு மீட்டரிங் மெக்கானிசம் வேணும். ஸோ மீட்டரிங் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், சார்ஜ் பேக் பண்ண முடியும். ஸோ மீட்டரிங் இஸ் மெயின்லி ஃபார் சார்ஜ் பேக். ஸோ இப்போ இந்த மீட்டரிங் அண்ட் சார்ஜ் பேக் வந்து இன்டர்னல் இதுக்கும் தேவைப்படும். சில பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க அக்வசிஷன்ஸ், நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க தனித்தனியாகவே தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது ரெவன்யூ வேணும் அப்படின்னா அவங்க அதை ஸ்பின் ஆஃப் பண்ணிடுவாங்க, அதை வந்து வேற ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. இல்லை அந்த மாதிரி வந்து அக்வசிஷன்ஸ்லாம் வந்து யார் யார் எந்த கம்பெனியில் எவ்வளோ சார்ஜஸ் போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக வந்து மீட்டர் பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லை ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு மெக்கானிக்கலுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் கம்பேரிசன் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வந்து ஒரு சிவில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரஃபா நீங்க வந்து ஒரு இதுக்கு வர முடியாது, ஒரு காமன் கிரவுண்டுக்கு வர முடியாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்டோட அப்ளிகேஷனுக்குலாம் நிறைய CPU மெமரி தேவைப்படும் அவங்க அப்ளிகேஷன்ஸ்க்குலாம். அது உங்களுக்கு அவங்க அப்ளிகேஷனுக்குலாம் நிறைய கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ நம்ம எப்போ வந்து என்ன மாதிரியான ஹார்ட்வேர் யூஸ் பண்றாங்க, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் தேவையான ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு பேசிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் போதும். வேறஸ் வந்து அந்த மாதிரி ஹை அண்ட் அப்ளிகேஷன், ஒரு கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து டேட்டா சென்டர் எடிஷனோ இல்லை என்டர்பிரைஸ் எடிஷனோ தேவைப்படும். அந்த அந்த ஹார்ட்வேர்ல வந்து கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் அடிஷனலா ஒரு GPU போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுல மெமரி அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கன்சம்ஷன் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம யார் எவ்வளோ யூஸ் பண்றாங்கன்றத ப்ராப்பரா வந்து அது இன்டர்னல் டு யூனிவர்சிட்டியா இருக்கலாம், இல்லை இன்டர்னல் டு கம்பெனியா இருக்கலாம், இல்லை பிட்வீன் ஆர்கனைசேஷனா இருக்கலாம். பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடரும் அதுதான் பண்றாங்க. இப்போ வந்து கஸ்டமர் A வந்து AWS யூஸ் பண்றாங்க, கஸ்டமர் B வந்து AWS யூஸ் பண்றாங்க. ஸோ யார் யார் எவ்வளோ யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி ரிசோர்சிங் வந்து கிரியேட் பண்றாங்க, எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்றாங்க, ஸோ அதை வந்து ஹார்லி பேசிஸ் இல்லை வந்து பெர் மினிட் பேசிஸ்ல வந்து தே ஆர் மீட்டரிங் இட் அண்ட் தே ஆர் கிவிங் எ பில் எவ்ரி மந்த். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான மெக்கானிசம். நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா மீட்டரிங்க்கும் மானிட்டரிங்க்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. மீட்டரிங் வேற, மானிட்டரிங் வேற. மானிட்டரிங் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஒரு சர்வர் அப்ல இருக்கா இல்லையா, ஒரு சர்வீசஸ் வந்து நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கா இல்லையா, ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆக்சசபிளா இருக்கா இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங் சொல்லுவாங்க. மானிட்டரிங் எதுக்குன்னா நம்ம சிஸ்டமுடைய அவைலபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், அதோடைய அப் டைமை வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து மானிட்டரிங் தேவைப்படுது. ஸோ மானிட்டரிங் வழியா இப்போ இந்த சிஸ்டம் வந்து சர்வீஸ் ரன் ஆகல, இந்த அப்ளிகேஷன் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கு வந்து ஒரு
ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பேக் எண்ட்ல போயிட்டு அது என்ன பண்ணணும், இன்னொரு சர்வீஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒர்க் ஃப்ளோ எழுதியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோ ரெமெடியேஷன் பண்ணலாம். ஆட்டோ ரெமெடியேஷன்னா அந்த டவுன் ஆன ரீசனை வந்து ஃபிக்ஸ் பண்றது. அது நீங்க ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணியிருந்தோம் இல்ல வந்து ஆட்டோமேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோ ரெமெடியேஷன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம மேனுவலா போயிட்டு அந்த மானிட்டரிங் அலர்ட் நமக்கு வரும், நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அது என்ன டவுன் ஆயிடுச்சு ஏன் டவுன் ஆயிடுச்சுன்றதை போயிட்டு செக் பண்ணிட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மானிட்டரிங் அண்ட் ஆட்டோ ரெமிடியேஷன் வந்து தே ஆர் க்ளோஸ்லி லிங்க் டு ஈச் அதர். மீட்டரிங் அண்ட் சார்ஜ் பேக்கும் ரெண்டுமே வந்து வெரி லிங்க் டு வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த புது ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் கொண்டு வரோம். இப்போ கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே எனக்கு தேவையில்லை, சில ஃபீச்சர்ஸ் வந்து நான் எக்ஸிஸ்டிங் மானிட்டரிங் டூல் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், இல்லை நான் வந்து எக்ஸிஸ்டிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் SCCMO ஏதோ பேச்சிங் யூஸ் பண்ணுறேன் அதையும் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை என்னுடைய ஆர்கனைசேஷனில் வந்து ITSMக்கு வந்து நான் சர்வீஸ் நவோ ரெமெடியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தென் we need to integrate this particular package. இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இந்த AWS உடைய அவுட்போஸ்ட் ஆர் Azure Stack ஆர் சாஃப்ட் லேயர் ஆர் vRealize Suite வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ அந்த இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இன்டெகிரேஷன் சொல்லும் போது ஏபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க REST API-ஆ இருக்கலாம் ஆர் ரைட் கேன் பி HTTP APIs-ஆ இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங் டூல் கூட இன்டெகிரேட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ அது வந்து அமேசானுடைய அவுட் போஸ்டா இருக்கலாம், அஜூரோட ஸ்டாக்கா இருக்கலாம். தே நீட் டு ப்ரொவைட் தட் மெக்கானிசம் டு இன்டெகிரேட் இட். ஸோ அடுத்தது வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு கிளவுட் அப்படின்னாலே அது வந்து ஒரு மல்டி டெனன்சி கான்செப்ட் தான். அது வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், மல்டிபிள் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இது வந்து மல்டி டெனன்சின்றது ஒரு டிஃபால்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நிறைய பேர் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க இந்த என்விரான்மெண்ட், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. ஸோ இந்த கேப்பபிலிட்டிஸ், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் உங்க டேட்டா சென்டர்ல இருந்தது அப்படின்னா யூ கேன் கால் யுவர் டேட்டா சென்டர் அஸ் எ பிரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட். நம்ம வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா ஸ்டோரேஜ் தனியா மேனேஜ் பண்ணுவோம், நெட்வொர்க் தனியா மேனேஜ் பண்ணுவோம், கம்ப்யூட்டர் தனியா மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம், VM தனியா ப்ரொவிஷன் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா தென் தட் இஸ் நாட் பிரிங்கிங் எவ்ரிதிங் இன்டு ஒன் அம்ப்ரெல்லா. ஸோ இது வந்து எல்லாத்தையும் ஒரே இதுக்குள்ள கொண்டு வந்து மேனேஜ்மெண்ட்டை சிம்பிளிஃபை பண்றது, ப்ரொவிஷனிங்கை சிம்பிளிஃபை பண்றது, ரெக்வஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு ப்ராசஸ் மூலயமா வந்து ஆர்கனைஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர்ல எதிர்பார்க்கறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா தனித்தனியா ஓப்பன் ஸ்டாக் ப்ராடக்ட்ல போயிட்டு நமக்கு என்னென்ன ஃபீச்சர் வேணுமோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா பண்ணலாம். ஆர்எல்ஸ் ரெடிமேடா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட்வேர் வித் அந்த பண்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ AWS-ஓட அவுட் போஸ்டோ இல்லை Azure-ஓட ஸ்டாக்கோ போயிட்டு நம்ம ரெடிமேடா கிடைக்கும், அதை நம்ம ஆர்கனைசேஷன்ல வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் நான் லேட்டரா நான் ஷேர் பண்றேன். அவுட் போஸ்டோடைய காஸ்டிங் எப்படி இருக்கும் என்ன அப்படின்றதெல்லாம். உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்றேன் ஸ்ரீதர், கொஞ்ச நேரத்தில் நான் செக்யூரிட்டியை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் adjust this and then move it here. Okay. ஸோ கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு யாராவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணணும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட். ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல வர்ச்சுவலைசேஷன்லாம் இருக்கும். ஓகே, வர்ச்சுவலைசேஷன் இருக்கும், அதெல்லாம் வந்து டிஃபால்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்பலாம். ஓகே, ஸோ செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல், சிங்கிள் சைன் ஆன். ஸோ அதை நான் திருப்பி லிஸ்ட் டவுன் பண்ண விரும்பல, இது ஆல்ரெடி இங்கே ரைட் சைடில் இருக்கு. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓவர் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா சில அடிஷ்னல் விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து மல்டி கிளவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் ஆகலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் கிளவுட் வந்து நான் ஆன் பிரேம்லேயும் சில ரிசோர்சஸ், பப்ளிக் கிளவுட்லேயும் சில ரிசோர்சஸ் ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கிளவுட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம திருப்பி நம்ம வந்து அகைன் ஓப்பன் ஸ்டாக் ப்ராடக்டே யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் ஸ்டாக்கோ இல்லை அமேசானோடைய மல்டி கிளவுட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மோ இல்லை VMwareோடைய மல்டி கிளவுட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மோ நம்ம யூஸ் பண்ணி ஹைபிரிட் கிளவுட், மல்டி கிளவுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து தனியாக அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். தென் வந்து நமக்கு வந்து விசிபிலிட்டி வேணும், எவ்வளோ கன்சியூம் பண்றாங்க, இது வந்து ப்ராப்பரான கன்சம்ஷன் இருக்கா, இல்லை நம்ம அதிகமாக ப்ரொவிஷன் பண்ணிட்டோமா, இல்லை நம்ம கம்மியா ரிசோர்ஸ் கொடுத்து நிறைய மெமரி இஷ்யூஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கா, அந்த அனாலிட்டிக்ஸ் நமக்கு தெரியணும். இது அனாலிட்டிக்ஸ் எதுக்கு நமக்கு தெரியணும், முக்கியமா நம்ம ஓவர் த பீரியட் வந்து ரைட் சைசிங் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ வந்து
ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டே இருக்கணும். கிளவுடை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆப்டிமைசேஷன், பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் வந்து ரெகுலரா நம்ம பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஜாப் அது. ஸோ அதுக்கான டூல்ஸ் வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா இட் இஸ் பெட்டர். ஸோ அதுக்கு வந்து நிறைய அப்சர்வபிலிட்டி, நிறைய மானிட்டரிங் ஆஸ்பெக்ட்ல வந்து நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ அனாலிட்டிக்ஸ், ரைட் சைசிங் வந்து பண்றதுக்கு இப்போ நிறைய கிளவுட் போல்ட், நிறைய ஈவன் பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடரே அவங்களுடைய ஓன் டூல்ஸ் கொடுக்குறாங்க. பட் அது நமக்கு பத்தல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கிளவுட்ல வந்து என்னுடைய கன்சம்ஷன், பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு, வல்னரபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு அப்படின்னா தனித்தனியா நம்ம அதுக்கு வந்து டூல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுட்ல வந்து மேண்டேட்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம். சில கம்பெனிஸ் வந்து அடிஷ்னலாகவும் வந்து பார்த்தோம்னா ஹைபிரிட் கிளவுட் மாடலுக்கு போறாங்க, மல்டி கிளவுட் மாடலுக்கு போறாங்க அப்படின்னா தென் தே மைட் ஹேவ் டு ஹேவ் ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ் பிளஸ் இந்த கிளவுட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அனாலிட்டிக்ஸ், ரைட் சைசிங். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து தே ஆர் கோயிங் வித் மல்டி கிளவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ இது வந்து கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிட்டோம். இப்போ இது இந்த பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர்ல நம்ம டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு பிரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட். ஏன்னா இந்த கிளவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் எங்க இருக்கு? ஒரு பிரைவேட் கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல இருக்கு, ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மட்டும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ accessible only to a private organization or customer. ஸோ அப்படின்னும் போது இது வந்து வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இட் இஸ் ஆக்சசிபிள் ஒன்லி வயா இன்ட்ராநெட். இன்ட்ராநெட்னா உங்களுடைய லோக்கல் லேன் சொல்லுவாங்க, லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஆர் உங்களுடைய வீட்டில் இருக்கிற சிஸ்டம்ஸ் மட்டும் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? அது வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்மால் நெட்வொர்க் சொல்றாங்க. ஸோ அந்த இன்ட்ராநெட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல மட்டும்தான் பிரைவேட் கிளவுட் ஆக்சசிபிளா இருக்கும். இதை நீங்க வந்து ஒரு விபிஎன் வழியா வெளியில இருந்து ஆக்சசிபிளா ஆக்கலாம். ஓகே, ஒரு வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் வழியா, பிரைவேட் நெட்வொர்க் வழியா நம்ம ஆக்சசிபிள் ஆக்கலாம். பிரைவேட் கிளவுட்ன்றது இட் இஸ் மெயின்லி ஃபார் ஸ்பெசிபிக் கஸ்டமர், டெடிகேட்டட் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்றதுக்காக நம்ம செட்டப் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட். ஸோ அந்த என்விரான்மெண்ட்ல என்ன பண்றோம்? எக்ஸிஸ்டிங் டேட்டா சென்டர் தான். அதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஓப்பன் ஸ்டாக், கிளவுட் ஸ்டாக் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி இதெல்லாம் தனித்தனி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். அஷூர் ஸ்டாக் ஆர் விஎம்வேருடைய வி கிளவுட் டைரக்டர் ஆர் வி ரியலைஸ் ஸ்வீட், பிளாட்ஃபார்ம் 9 இந்த மாதிரி நிறைய வந்து பிரைவேட் கிளவுடை வந்து என்ன எனேபிள் பண்ற, எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. இது என்ன ஆக்சுவலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் கிளவுடுன்றது ஒரு பப்ளிக் கிளவுட்ல கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஓன் டேட்டா சென்டர்ல கொண்டு வரோம். we can just ஒரு இன்டைரக்டா நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் a simulation of public cloud. பப்ளிக் கிளவுட்ல வந்து எப்படி நம்ம ஒரு இடத்துல லாகின் பண்ணி எல்லாமே ரெக்வெஸ்ட் பண்றோம், கம்ப்யூட் வேணும், ஸ்டோரேஜ் வேணும், டேட்டா பேஸ் வேணும், எனக்கு அப்ளிகேஷன் சர்வீசஸ்ல இந்த கான்ஃபிகரேஷன் மாத்தணும், எதுவா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ், கான்ஃபிகரேஷன், கிரியேஷன், டெலீஷன் எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம பண்ற மாதிரி கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வரணும். ஸோ அதை வந்து பார்த்தோம்னா இந்த பிரைவேட் கிளவுட் வந்து நமக்கு எனேபிள் பண்ணி நமக்கு கிடைக்குது ஆக்சுவலா. ஸோ இதுல என்ன ஏன் வந்து பிரைவேட் கிளவுட் வந்து தேவைப்படுது, எதுக்காக வந்து பிரைவேட் கிளவுட் வந்து இன்னுமே வந்து டிப்ளாய் பண்றாங்க? பப்ளிக் கிளவுட் போனாதான் இவ்வளவு பெனிஃபிட் சொன்னீங்களே நீங்க பாட்டுக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி, அவைலபிலிட்டி, டேட்டா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஏன் வந்து நமக்கு ஒரு பிரைவேட் கிளவுட் மாதிரியான என்விரான்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா எல்லா அப்ளிகேஷனும் வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்க டேட்டா சென்டர்ல கொண்டு போயிட்டு வைக்க முடியாது. இன்னொருத்தவங்களுடைய லொகேஷன்ல நம்ம வந்து இங்க வந்து என்ன பண்றோம், நம்மளுடைய கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸை வந்து இன்னொரு டேட்டா சென்டர்ல இருந்து ரன் பண்ணி அதை கன்சியூம் பண்றோம். ஸோ அது வந்து எல்லா அப்ளிகேஷனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ், அவங்களுடைய செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டேட்டா வந்து நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர்லயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். எதுக்காக? மெயினா வந்து லீகல் ரீசன்ஸா இருக்கலாம், ஆர் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸா இருக்கலாம், ஆர் கம்ப்ளைன்சி ரெக்யர்மெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு செக்யூரிட்டி, லீகல் அண்ட் கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டேட்டா வந்து நம்மளுடைய டேட்டா சென்டர்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அப்ளிகேஷனுடைய கம்ப்ளைன்சி, ஆடிட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அதை டிமாண்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா யூ கேனாட் டேக் இட் டு அனதர் ப்ரொவைடர்ஸ். இது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் கிளவுட் வந்து இந்த செக்யூரிட்டி, கம்ப்ளைன்ஸ் அண்ட் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸை மீட் பண்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் நம்ம சொல்லலாம். பட் இங்க என்ன ப்ராப்ளம், பிரைவேட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் சில சேலஞ்சஸ் இன்னுமே இருக்கு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக் கிளவுடோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொண்டு வந்துடுறோம்.
பட் பப்ளிக் கிளவுட்ல வந்து என்ன நடக்குது ஆக்சுவலா, நமக்கு வந்து வேணும்ன்றப்ப நம்ம வந்து அடிஷ்னல் ரிசோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றோம், டிக்ரீஸ் பண்றோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடியலா வச்சிருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அமேசானோ மைக்ரோசாஃப்டோ இன்னொரு கஸ்டமரை யூஸ் பண்ண வச்சு அந்த ரெவென்யூ அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க உங்களுடைய டேட்டா சென்டர்ல வந்து அடிஷ்னலா வந்து கெப்பாசிட்டியை வந்து வச்சிருக்க முடியாது. சரி, இப்ப நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 3 டிபி வேணும், எனக்கு இன்னைக்கு வந்து 1 டிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த 2 டிபியை வந்து என்னைக்கு தேவைப்படும் நமக்கு தெரியாது. அதை நீங்க அன்யூஸ்டாவே வச்சிருக்க முடியாது. ஸோ யூ கேனாட் ஹேவ் லாட் ஆஃப் அப்ப நீங்க பிரைவேட் கிளவுட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்க டேட்டா சென்டருக்கு வந்து ரிசோர்சஸ் வந்து வச்சிருக்க முடியும். மெயினா அதுவே பெரிய டிராபேக் ஆக்சுவலா. முதல்ல பிரைவேட் கிளவுட்ல யூ ஹேவ் டு டூ யுவர் அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி உங்க டேட்டா சென்டரை பில்ட் பண்ணணும், அதுல ரிட்டர்டன்சி கொண்டு வரணும், அதெல்லாம் வந்து மெயினா பண்ணணும். பிளஸ் அடிஷ்னல் கெப்பாசிட்டியை வந்து நம்ம எப்பயுமே வந்து வச்சிருக்கணும் பஃபரா. ஒரு 30% 40% வந்து நம்ம எப்பயுமே அன்யூஸ்டாவே வச்சிருப்போம். ஏன்னா வந்து நமக்கு திடீர்னு கஸ்டமர் கேட்கறாங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ இல்ல ப்ரொவிஷன் பண்றதுக்கோ ரெடிமேடா வந்து செட்டப் வச்சிருப்பாங்க. இங்க கம்ப்ளீட்டா நம்ம வந்து டேட்டா சென்டரை ஓன் பண்றோம், நமக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கு, ஃபுல் ஆக்சஸ் நமக்கு மட்டும்தான் இருக்கு, எண்ட் டு எண்ட் நமக்கு செக்யூரிட்டி கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம வந்து அந்த எவ்ரி 3 இயர் வந்து இல்லை எவ்ரி 5 இயர்ஸ் வந்து சர்வர் ரெஃப்ரெஷ் பண்ணணும், இல்லை வந்து புது நெட்ஒர்க் டிவைசஸ் வாங்கணும். ஏன்னா நிறைய டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும், நிறைய புது புது சைசிங்ல வந்து ரிசோர்சஸ் கிடைக்கும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும், செட்டப் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு we have to do a lot of routine maintenance and management activities இதுல பிரைவேட் கிளவுட்ல. ஸோ பட் பிரைவேட் கிளவுட் மெயினா எப்ப தேவைப்படும் அப்படின்னா உங்க ஆர்கனைசேஷன்ல உங்க அந்த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன், நம்ம 100 அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அந்த 100 அப்ளிகேஷனும் இன்னொரு டேட்டா சென்டர்ல ரன் ஆகணும் அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரு சில அப்ளிகேஷன், இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நீங்க ஒரு அப்ளிகேஷன்ல ஹோஸ்ட் பண்றீங்க, அந்த அப்ளிகேஷன் வந்து சாக் கம்ப்ளைண்டா இருக்கணும்னு சொல்றாங்க, இல்ல வந்து ஹெல்த் கேரோடைய ப்ராடக்டா இருக்கு அது ஹிப்பா கம்ப்ளைண்டா இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த டேட்டா அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்க உங்க டேட்டா சென்டர்ல இருக்கணும். ஸோ அது தவிர்த்து சரௌண்டிங் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன அப்ளிகேஷன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல மற்ற மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல ஒரு சில லெஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அப்ப ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா அப்ளிகேஷனும் இட் நீட் நாட் பி சாக் கம்ப்ளைண்ட், எல்லா அப்ளிகேஷனும் இட் நீட் நாட் பி பிசிஐ கம்ப்ளைண்ட். ஒரு பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி, ஒரு எந்த இடத்துல வந்து கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் ஆர் எந்த இடத்துல தான் டிரான்சாக்ஷன் பினான்சியல் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் பிசிஐ கம்ப்ளைண்டா இருக்கணும். அது சரௌண்டிங்ல இருக்கிற அப்ளிகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் நீட் நாட் பி பிசிஐ கம்ப்ளைண்ட். அப்ப எந்த அப்ளிகேஷன் வந்து லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் அவுட் பண்ணணும், எந்த அப்ளிகேஷன் வந்து செக்யூரா இருக்கணுமோ அதை மட்டும் தான் நம்ம ஆன் பிரேம்ல வச்சிருக்கோம். ஸோ அந்த ஆர்கனைசேஷன்லேயே கூட 50 அப்ளிகேஷன் வந்து ஆன் பிரேம்ல இருக்கும், 50 அப்ளிகேஷன் வந்து கிளவுடுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ யூ நீட் டு லுக் அட் அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கணும். நாட் எவ்ரி அப்ளிகேஷன் இஸ் demanding the same level of legal or security compliance requirement. ஓகே, ஸோ இது பிரைவேட் கிளவுட். பிரைவேட் கிளவுட் வந்து ஒரு செக்யூர்டு ஒரு டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல பிரைவேட் கிளவுட் வந்து தேவைப்படும், கண்டினியூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் கிளவுட். ஸோ இது எப்படி கேட்டகரைஸ் பண்றோம், பேஸ்ட் ஆன் த லொகேஷன், பேஸ்ட் ஆன் த டெப்ளாய்மெண்ட் ஆஃப் கிளவுட், எங்க நம்ம கிளவுட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். உங்களுடைய ஓன் ஆன் ப்ரிமைசஸ்ல உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல நீங்க டெப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா then it is called private cloud. இது வந்து public cloud. Public cloud already என்ன சொன்னோம், it is accessible for every general public. ஸோ அதனால தான் அதுக்கு பேரே பப்ளிக் கிளவுட். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம எது வழி ஆக்சஸ் பண்ணலாம், இட் கேன் பி ஆக்சஸ்ட் வயா பப்ளிக் இன்டர்நெட். இன்டர்நெட் வழியா நம்ம வைட் ஏரியா நெட்வொர்க் வழியா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். யூ கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரம் எனிவேர் எனி டைம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெறும் பப்ளிக் இன்டர்நெட்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுமா, எனக்கு வந்து என்னுடைய முக்கியமான அப்ளிகேஷன்ல நான் வந்து செக்யூரா ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் விபிஎன் ஆல்சோ. விபிஎன் மூலியமா நம்ம செக்யூரா ஆக்சஸ் பண்ணலாம். அதை நம்ம டெமோலாம் பார்ப்போம், எப்படி நம்ம விபிஎன் செட்டப் பண்றது, எப்படி இதை ஆக்சஸ் பண்றது அப்படின்ட்டு. ஸோ இங்க நமக்கு இப்போ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்டீங்கன்னா அதுதான் நான் ஆல்ரெடி இங்க ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டோம். அட்வான்டேஜஸ் ஆல்ரெடி நம்ம இங்க லிஸ்ட் பண்ணிட்டோம். என்னென்ன பப்ளிக் கிளவுட் போறதால நமக்கு வந்து அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நமக்கு ஹார்ட்வேர் நம்ம மேனேஜ் பண்ண வேண்டாம், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேலபிலிட்டி, அஜிலிட்டி, ஹை அவைலபிலிட்டி எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ எவ்ரி திங் ரன்ஸ் ஆன் cloud provider hardware. You don't have to buy a server, you don't have to invest on anything to
ஸ்கேல் அவுட் ஆர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எதுவும் அடிஷனல் நமக்கு தேவையில்லை. ஆனா இங்க என்ன சின்ன சின்ன டிராபேக் என்ன, நமக்கு டிராபேக்னு பார்த்தோம் அப்படின்னா சில ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து மீட் அவுட் பண்ண முடியாது பப்ளிக் கிளவுட்ல. ஓகே, தேர் ஆர் சம் ஸ்பெசிபிக் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ், இல்லை வந்து சில கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கும், சில இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இருக்கும், சில லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து பப்ளிக் கிளவுட் வந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் அது மீட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ certain security specific requirements, government policies, industry standards, legal requirements cannot be met by public cloud. So அதுக்காக பப்ளிக் கிளவுட்ல வந்து இது செக்யூரிட்டியே இல்லையான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஓகே, சில ஆடிட்டிங் கம்பெனிஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து சாக் கம்ப்ளைன்ஸ் ஆடிட்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து கேட்பாங்க, உங்க அப்ளிகேஷன் ரன் ஆகிற ஹார்ட்வேர்ல வந்து வேற ஒரு கஸ்டமருடைய அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற உங்களுடைய கண்டென்ட்டை போயிட்டு நீங்க ஸ்டோர் பண்ற பேக்கப் லொகேஷன்ல வந்து வேற ஒரு கஸ்டமரோட டேட்டாவும் வந்து அங்க ஸ்டோர் ஆகுமான்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைன்ஸ் ஆடிட்டிங் கொஸ்டின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கொஸ்டின் வந்து காலங்காலமா 50 வருஷமா கிட்டத்தட்ட அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து தே ஹேவ் டு ஃபைன் டியூன் டு த மாடர்ன் ஏரா. இந்த பப்ளிக் கிளவுட் மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் கொஸ்டினரை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். பட் நிறைய லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ், நிறைய சாக் கம்ப்ளைன்ஸ், ஹிப்பா கம்ப்ளைன்ஸ் ஆடிட்டிங்ல நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்பவே கொஞ்சம் அவுடேட்டடா தான் இருக்கும். பட் அகெயின் அது வந்து வி கேனாட் say that it is not appropriate, but அது வந்து ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம டேட்டா வந்து எந்த அளவுக்கு செக்யூரா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து ஆக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதுலாம் தெரிய வரும். பட் அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து அது மீட் அவுட் பண்ண முடியாது. நமக்கு டெடிகேட்டடா வந்து பேக்கப் லொகேஷன், டெடிகேட்டடா வந்து நெட்வொர்க், இல்ல டெடிகேட்டடா ஹார்ட்வேர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த பீரியட் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து டெடிகேட்டடா ஹார்ட்வேர் நம்ம வாங்கணும்னா வாங்கலாம். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம ஒரே ஒரு ஹார்ட்வேர்ல மட்டும்தான் ரன் ஆகணும், அந்த ஹார்ட்வேர்ல வேற கஸ்டமருடைய அப்ளிகேஷன் ரன் பண்ணக்கூடாது அப்படின்னா பப்ளிக் கிளவுட்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெடிகேட்டட் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டெடிகேட்டட் பேக்கப் லொகேஷன், டெடிகேட்டட் ஸ்டோரேஜ், டெடிகேட்டட் நெட்வொர்க் இதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும் வரதுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தென் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னுமே இருக்கதான் செய்யுது. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா in order to capture this better இந்த செகண்ட் லைன் மாதிரி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே இதில் முடிஞ்சிடும். ஓகே, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் லீகல் cannot be met by public cloud. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மாடல் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்ளிகேஷன் வந்து எல்லா அப்ளிகேஷனும் பப்ளிக் கிளவுட் போக முடியாது. சில அப்ளிகேஷன் பிரைவேட் கிளவுட்ல இருக்கலாம், சில அப்ளிகேஷன் வந்து பப்ளிக் கிளவுட் போகலாம். ஸோ அந்த மாதிரி அடாப்ஷன் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, ஹைபிரிட் கிளவுட். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லைட் டெக்ல கூட ஒரு ஸ்லைட்ல வந்து இருக்கும், அது எப்படி அடாப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க. Just a second. கரெக்டா நமக்கு அந்த ஸ்லைடு மட்டும். ஓகே, ஸோ ஹைபிரிட் அடாப்ஷன் தான் நிறைய இருக்கு ஆக்சுவலா. பிரைவேட் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் யூஸ் பண்றவங்க வந்து 94% அவுட் ஆஃப் த 100% கஸ்டமர், 94% ஆஃப் த கஸ்டமர் வந்து ஆல்ரெடி கிளவுட் யூஸ் பண்றாங்க. அதுல 69% வந்து ஹைபிரிட் கிளவுட் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க. சில ரிசோர்சஸ் வந்து அவங்களுடைய ஓன் டேட்டா சென்டர், சில ரிசோர்சஸ் வந்து பப்ளிக் கிளவுட்ல ரன் பண்ற மாதிரி. பப்ளிக் கிளவுட் மட்டுமே யூஸ் பண்ற கஸ்டமர் கம்மி தான், அதே மாதிரி பிரைவேட் கிளவுட் மட்டுமே யூஸ் பண்ற கஸ்டமர்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸோ லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, ஹைபிரிட் கிளவுட் அப்படின்னா என்னன்னா மிக்ஸ் ஆஃப் பிரைவேட் அண்ட் பப்ளிக் கிளவுட். பிரைவேட் கிளவுடும் நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பிரைவேட் கிளவுட்லயும் ரன் ஆகுது, பப்ளிக் கிளவுட்லயும் நம்மளுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் மட்டும் ஆஸ்பெக்ட்ல மட்டும் தானான்னு கேட்டா இல்ல, நிறைய டிஃப்ரெண்ட் ஹைபிரிட் கிளவுட் யூஸ் கேசஸ் இருக்கு. ஸோ மெயினா ஹைபிரிட் கிளவுட் யூஸ் கேசஸ் கேட்டோம் அப்படின்னா டேட்டா ஸ்டோரேஜ் வந்து ஒரு நல்ல யூஸ் கேஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைமரி டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்பிரம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி டேட்டா இருக்கும். அண்ட் தென் ஓகே, ஸோ கரண்டா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிற டேட்டா வந்து ஆன்பிரம்ல இருக்கும். சில இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக்கப் பண்றது இல்ல ஆர்கைவல் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் கிளவுட் டேட்டா சென்டர்ல ஸ்டோர் பண்ணுவாங்க.
ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டாவை வந்து ஒரு டேப்ல வந்து பேக்கப் எடுத்து வச்சு, அது ஒரு டேப் லைப்ரரி மூலயமா டேப்ல பேக்கப் எடுத்து, அந்த டேப்பை வந்து இன்னொரு ஆஃப் சைட் லொகேஷன்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இன்கேஸ் இந்த டேட்டா சென்டர்ல ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆயிடுச்சு, இல்லை வந்து அந்த டேட்டா சென்டர்ல ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ ஏதோ சம்திங் ஆயிடுச்சு, அந்த டேட்டா சென்டர்ல இருந்து அந்த டேட்டாலாம் இப்போ இல்லை அப்படின்னா, அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேப்பை திருப்பி கொண்டு வந்து அது மூலியமா ரெஸ்டோர் பண்ணி திருப்பி அந்த அப்ளிகேஷனை வந்து ஆன்லைன் கொண்டு வருவாங்க அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி. இது வந்து ஒரு டேட்டா ஆர்கைவல் மெக்கானிசம் இல்ல ஆஃப் சைட் ஸ்டோரேஜ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆஃப் சைட்ன்றது வந்து கிளவுடுக்கு தான் நம்ம மூவ் பண்றாங்க. ஓகே, முன்னாடிலாம் வந்து இன்னொரு லொகேஷன்ல கொண்டு போய் எடுத்து வைப்பாங்க. பட் இதுல என்ன சேலஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப் சைட்ல கொண்டு போய் நம்ம இந்த டேப் வைக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த டேப் வந்து ஒரு டேப் லைப்ரரி மூலயமா ஒரு பேக்கப் சாஃப்ட்வேர் மூலயமா அந்த டேப்ல வந்து பேக்கப் எடுத்து வச்சிட்டோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே பேக்கப் சாஃப்ட்வேர் இருக்குமான்னு கேட்டா சான்சஸ் வந்து சில பேர் மாத்தி இருந்திருக்கலாம், இல்ல வந்து புது வெர்ஷனுக்கு வந்திருந்திருக்கலாம், கேட்டலாக் வந்து அப்டேட் ஆயிருக்கலாம், இல்ல வந்து நம்ம டேப் லைப்ரரியே கூட மாத்தி இருந்திருக்கலாம், இல்ல டேப் லைப்ரரியோட நியூ வெர்ஷனுக்கு வந்திருக்கலாம். அந்த பழைய டேப் வந்து அதுல டேட்டா வந்து ஸ்டோர் ஆச்சா, இல்ல வந்து அந்த டேட்டா வந்து ரெட்ரீவல் ஆகுமா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம்ன்றது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. வேற இது வந்து நமக்கு கன்ஃபார்மா தெரியும். நம்ம வந்து லைவா வந்து டேட்டா வந்து பப்ளிக் க்ளவுட் கொண்டு போறோம், நம்ம டேட்டா வந்து அங்க இருக்கா இல்லையான்னு பாக்குறோம். இன்கேஸ் நம்ம எப்போ வேணுமோ அதை நம்ம திருப்பி ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க டேட்டா ஸ்டோரேஜ் வந்து ஒரு நல்ல யூஸ் கேஸ். அப்புறம் வந்து நம்ம ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரி சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ ஆன் பிரேம் டேட்டா சென்டர் இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஆன் பிரேம் டேட்டா சென்டர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு ரெடிமேடா வந்து நம்ம இன்னொரு சர்வர் வந்து பப்ளிக் கிளவுட்ல ரன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஆக்டிவ் சர்வர் 1 வந்து ஆன் பிரேம்லயும், ஆக்டிவ் சர்வர் 2 வந்து பப்ளிக் கிளவுட்லயும் இருந்தது அப்படின்னா, இந்த சர்வர் ஆக்சசிபிள் இல்லை அப்படின்னா யூசர்ஸ் வந்து அந்த பப்ளிக் கிளவுட்ல இருக்க சர்வருக்கு வந்து கொண்டு போவாங்க, ஸோ ஆக்சஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஆன் பிரேம் டேட்டா சென்டர், இது வந்து பப்ளிக் கிளவுட். ஸோ அதே மாதிரி நமக்கு பிஸ்னஸ் கான்டினியூட்டி வேணும். பிஸ்னஸ் கான்டினியூட்டினா எனக்கு வந்து ஆன் பிரேம்ல இருக்கிற சர்வர் வந்து எப்போ ஆக்சசிபிளா இல்லையோ அப்போ வந்து எனக்கு அந்த கிளவுட்ல இருக்கிற சிஸ்டம் வந்து யூசபிளா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ ஆக்டிவ் பேசிவ் கான்செப்ட்ல இது இல்லைன்னா பப்ளிக் கிளவுடுக்கு வந்து டேட்டா ரெக்வஸ்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி நம்ம பிசினஸ் கான்டினியூட்டி வந்து செட்டப் பண்ணி வைக்கலாம். ஆக்டிவ் பேசிவ் மாதிரி. ஆக்டிவ்னா ரெண்டு சர்வருமே வந்து எண்ட் யூசர் வந்து ஆக்சசிபிளா இருக்கும். ஆக்டிவ் பேசிவ் அப்படின்னா இந்த சர்வர் யூஸா இருக்கும், இந்த சர்வர் வந்து எப்போ அவைலபிளா இல்லை ஆக்சசிபிளா இல்லை அப்படின்னா பேசிவ் சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட்லாம் வந்து மூவ் ஆயிடும். அது வந்து நம்ம பேசிவ் சர்வர் வந்து ரெடியா வந்து ஒரு இமேஜ் மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்கலாம், இல்லை வந்து ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கலாம். எப்போ வந்து ஆக்டிவ் சர்வர் டவுன் ஆகுது அப்போ மட்டும் பேசிவ் சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ண அலோ பண்றது, இல்லை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து சுவிட்ச் ஓவர் பண்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிளவுட் பர்ஸ்டிங் யூஸ் கேஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னது, இப்போ நாங்கள் லிஸ்ட் டவுன் பண்றது எல்லாமே இதெல்லாம் வந்து யூஸ் கேசஸ். ஓகே, ஸோ கிளவுட் பர்ஸ்டிங் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து சில மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுவாங்க, சில நியூ ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க, சில புது புது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க, இயர் எண்ட்ல வந்து சேல்ஸ் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 12 மாசமும் ஒரே மாதிரியான ரிசோர்சஸ் தேவைப்படுமான்னு கேட்டா தேவைப்படாது. சில டைம்ல வந்து திடீர்னு ஒரு 100 சர்வர் தேவைப்படலாம், திடீர்னு அந்த 100 சர்வர்ல வந்து 50 சர்வர் வந்து தேவைப்படாம போகலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு ஸ்பைக் இன் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் ஸ்பைக் இன்க்ரீஸ் இன் கிளவுட் சர்வர்ஸ், அந்த மாதிரி திடீர்னு அதிகமா ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படுறது, ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஒரு பிசினஸ்ல வந்து எல்லா டைம்லயுமே ஒரே நம்பர் ஆஃப் சர்வர் ஒரே அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் தேவைப்படாது. ஓகே, ஸோ அது மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு 50 சர்வர் இன்னைக்கு இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் வேணும், இல்லை இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் வேணும், எனக்கு வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து அதிகமாவாங்க, இல்லை வந்து எனக்கு இந்த சேல்ஸ் ஆக்டிவிட்டியை வந்து குயிக்கா நான் மேனிப்புலேட் பண்ணி கம்ப்யூட் பண்ணி எனக்கு அந்த ரிசல்ட் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா குயிக்கா வந்து ஒரு 100 சர்வர்ஸ் பின்அப் பண்றது பண்ணலாம். கிளவுட் பஸ்டிங் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து இன்க்ரீஸ் பண்றது வந்து கிளவுட் பர்ஸ்டிங் சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு வேணான்றப்ப அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்டிங் அவர் compute capacity based on the demand or customer requirement. ஸோ வேணுன்றப்ப அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் அப்போ ஒரு 5 சர்வர் 10 சர்வர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அது வேணான்றப்ப மார்க்கெட்டிங் கேம்பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் we can reduce that சர்வர். ஓகே, ஸோ இது வந்து கிளவுட் பர்ஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து டியரிங்னு சொல்லுவாங்க. டியரிங் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து டேட்டா சென்சிட்டிவான விஷயங்கள் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், டேட்டா பேஸ்ல இருக்கும். அந்த டேட்டா பேஸ் வந்து ஆன் பிரேம்ல இருக்கும். வேறஸ் வந்து டேட்டா இன்சென்சிட்டிவ் அப்ளிகேஷனோ இல்லை வந்து அந்த வெப் சர்வரோ
அல்ல அந்த ஏபிஐ சர்வரோ அந்த இன்டெகிரேட் பண்ற சர்வர்ஸ்லாம் எங்க இருக்கும்? பப்ளிக் கிளவுட்ல இருக்கும். ஏன்னா அதுல டேட்டா நம்ம ஸ்டோர் பண்றது இல்ல. நம்மளுடைய கிரிட்டிக்கல் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆர் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆர் வாட் எவர் க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து எங்க இருக்கும்? டேட்டா பேசஸ்லாம் இருக்கும். அதை மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் பிரேம்ல வச்சு நம்ம we will securely have our databases on our on-prem. Data sensitive ஆன information வந்து நம்ம டேட்டா சென்டர்லயும், நான் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஹேண்டில் பண்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம பப்ளிக் கிளவுட்லயும் கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி 5 முக்கியமான யூஸ் கேசஸ் வந்து ஹைபிரிட் கிளவுட்ல வந்து ரொம்பவே பாப்புலர். ஓகே, ஹைபிரிட் கிளவுட் யூஸ் கேசஸ் கேட்டா இதெல்லாம் தான் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு கேட்டகரி இருக்கு. என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கம்யூனிட்டி கிளவுட்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி கிளவுட் வந்து ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி டெப்ளாய் பண்ணக்கூடிய கிளவுட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிங்கப்பூரோ இல்லை ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன் போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்குலாம் நிறைய வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கும், ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் இருக்கும். அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி கிளவுட்லாம் இருக்கு. இப்போ ஏடபிள்யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் கிளவுட் இருக்கு, ஏடபிள்யூஎஸ்லேயே வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக சைனா கிளவுட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி, ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட் ரெக்யர்மெண்ட் இதெல்லாம் மீட் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டிக்காக கிரியேட் பண்ணக்கூடிய கிளவுட் வந்து கம்யூனிட்டி கிளவுட்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் கிளவுட் ஆர் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி கிளவுட் ஆர் ஸ்பெசிஃபிக் என்டர்பிரைஸ் கிளவுட் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்கு. இது வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய கவ் கிளவுட்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கிளவுட். அதே மாதிரி இது வந்து ஏடபிள்யூஎஸ் சைனா ஆர் ஏடபிள்யூஎஸ் ஜெர்மனி, அந்த மாதிரி வந்து தனித்தனியா அந்தந்த லொகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி நிறைய கிளவுட் இருக்கு. இது எதுக்குன்னா அந்த ஸ்பெசிபிக் லீகல் ரெக்யர்மெண்ட், செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் அவுட் பண்றதுக்கு கம்யூனிட்டி கிளவுடும் வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பேண்டமிக் டைம்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து எனக்கு ஒரு 5-6 ஹெல்த் கேர் கம்பெனிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 5-6 ஹெல்த் கேர் கம்பெனிஸ் வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைசரோ இல்லை ஒரு ஏதோ ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ல லாகின் பண்றதுக்கோ இல்லை கொலாபரேட் பண்றதுக்கோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க எல்லாரும் ஒரு 5-6 கம்பெனி, மெடிக்கல் கம்பெனிஸ் ஆர் அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வேணும், அவங்களுக்கு ஒரு காமன் செட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆர் ஒரு கம்ப்யூட்டிங் இடம் வேணும் அவங்களுக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி வந்து ஒரு அவுட்கம் கொண்டு வரதுக்கு, அது வந்து எஜுகேஷனலா இருக்கலாம், ஃபார்மசூட்டிக்கலா இருக்கலாம், வாட் எவர் இட் கேன் பி, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் வந்து ஒரு கம்யூனிட்டி கிளவுட். அது வந்து நம்ம டெம்பரரியா இருக்கலாம் ஆர் இட் கேன் பி பெர்மனன்ட், லைக் கவர்மெண்ட் கிளவுட் ஆர் ஏடபிள்யூஎஸ் சைனா கிளவுட் மாதிரி அது வந்து பெர்மனண்டாவும் நம்ம செட்டப் பண்ணலாம். ஸோ இதுல வந்து என்ன ஆக்சுவலா பெனிஃபிட் அப்படின்னா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். இட் வில் நாட் பி ஆக்சசபிள் பை ஜெனரல் பப்ளிக். ஓகே, ஸோ இது வந்து கிளவுடோடைய டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதுல ஏதாவது யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ரமேஷ் கேளுங்க ரமேஷ். ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம இந்த பிரைவேட் கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து செட்டப் பண்ணி கொடுப்பாங்களா? இப்ப அமேசானுக்கு இப்ப நம்ம ஏடபிள்யூஎஸ் போனா அவங்களே செட்டப் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம செட்டப் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணுமா? ஓகே, ஸோ இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அஷூர் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹார்ட்வேர்ல வந்து நமக்கு ரெடிமேடா எல்லாத்தையுமே வந்து லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அஷூருடைய ஸ்டாக்கோ, ஓகே, இது ஏடபிள்யூஎஸ் நம்ம யூஸ் கேஸ் பார்க்கலாம். இங்க சரி ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நமக்கு ஆஃபரிங் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிரான்ச் ஆஃபீஸில் வந்து ஒரு டேட்டா சென்டர் மாதிரி கிரியேட் பண்ணணுமா, ஒரு ப்ரைவேட் கிளவுட் மாதிரி ரெடி பண்ணணுமா, இல்லை ஒரு மேஜர் பப்ளிக் கிளவுட் மாதிரி சரி ஒரு பெரிய டேட்டா சென்டரில் வந்து ரெடி பண்ணணுமா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபரிங் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டூல்ஸ், அந்த ஃபீச்சர்ஸ், அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இந்த ஹார்ட்வேர்ல வந்து ப்ரீ லோடடா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அதில் லோட் பண்ணணும்னு கிடையாது. அது சேம் இதே மாதிரி தான் வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய அவுட் போஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரீ லோடடா வந்து அந்த ஹார்ட்வேர் வந்து ஆல்ரெடி சர்டிஃபைட் ஹார்ட்வேர் அந்த ஆஃபரிங் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரேக் அனுப்புறத அனுப்புவாங்க.
ஓகே, அந்த ரேக்ல வந்து எல்லாமே அதுல ப்ரீலோடடா வந்துடும் உங்களுக்கு. அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ், அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க், அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபரிங் எல்லாமே வந்து நீங்க ஒரு 2-3 ரேக்கா வாங்குறதுனா வாங்கலாம், இல்ல வந்து ஒரு 2-3 சர்வர் ஹார்ட்வேரா வாங்கி உங்க எக்ஸிஸ்டிங் ரேக்ல நீங்க மவுண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃபரிங் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய கொஸ்டின் ஆன்சர் வந்து இது வந்து எல்லாமே வந்து ப்ரீலோடட். நம்ம தனித்தனியா வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆட்டோமேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ், மீட்டரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் தனித்தனியா கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கிங் கெப்பாசிட்டி உள்ள ஸ்விட்ச், நிறைய பவர் கான்ஃபிகரேஷன் உள்ள ஸ்விட்ச், அது பவர் சப்ளை பிடியூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு நம்ம கஸ்டமைசபிள். ஏன்னா ஒரு ரீஜன்ல வந்து ஒரு மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்ட்ரி ஸ்டாண்டர்ட், அந்த லொகேஷன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நெட்வொர்க்கிங், பவர் கான்ஃபிகரேஷன் அந்த இதெல்லாம் வந்து மாத்திக்கலாம். ஏன்னா திடீர்னு நம்ம போயிட்டு இந்த டிவைஸ் மட்டும் நம்ம வந்து 100 Gbps வாங்கிட்டு நம்மளுடைய நெட்வொர்க் பேக் போன் வந்து 10 Gbpsனா வாங்கிய பர்பஸ் இல்லை. ஸோ நம்மளுடைய கரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எது சூட்டபிளோ, எந்த மாதிரியான மாடல் ஆஃப் டிவைசஸ் சூட்டபிளோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் ரெடிமேடா வந்துடும் உங்களுக்கு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி, அது வந்து இது மாதிரி தான், டர்ன் ஆன் அப்ளையன்ஸ் மாதிரி தான். ஜஸ்ட் நீங்க போய் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல கிடைக்கக்கூடிய இந்த நம்ம லிஸ்ட் டவுன் பண்ண இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல், சிங்கிள் சைன் ஆன், ஆர்கஸ்ட்ரேஷன், ஆட்டோமேஷன், மீட்டரிங், மானிட்டரிங், சார்ஜ் பேக், இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரெடிமேடா வந்துடும். நம்ம இப்ப ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம், இது ஹார்ட்வேர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், இதை யூஸ் பண்ண வைக்க முடியாது. ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் ஹார்ட்வேர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் 1 ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டூல்ஸ், அதாவது ஓப்பன் ஸ்டாக் இந்த மாதிரி ப்ராடக்ட் இது பண்ணலாம். இல்ல வந்து நம்ம வேற விஎம்ஆரோட வி ரியலைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ விஎம்ஆரோட வி ரியலைஸ் தான் நம்பர் 1 ப்ராடக்ட் ஆக்சுவலா. நம்ம எக்ஸிஸ்டிங் ஹார்ட்வேர்ல வந்து பிரைவேட் கிளவுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, நான் வரேன் இருங்க. இப்போ இந்த இடத்துல ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட் கிளாரிஃபிகேஷன். பிரைவேட் கிளவுட பத்தி கேட்டீங்க. ஓகே, பிரைவேட் கிளவுட்ல பாருங்க. பிரைவேட் கிளவுட வந்து மோனோபோலி. ஆக்சுவலா விஎம்ஆர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து அந்த கிளவுட் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து விஎம்ஆரோட விஸ்பியர். மெயினா அது வந்து ஒரு வெர்ச்சுவலைசேஷன் ப்ராடக்ட். பட் அதுவே இவால்வ் ஆகி ஓவர் த பீரியட் வந்து இப்ப சாஃப்ட்வேர் டிஃபைன் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆனது. இப்போ சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க், சாஃப்ட்வேர் டிஃபைன் ஸ்டோரேஜ், இப்போ எல்லாமே வந்து வெர்ச்சுவலைஸ்டா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஎம்ஆர் இது மட்டுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஎம்ஆருடைய விஸ்பியர் பிளஸ் வந்து விஎம்ஆருடைய வி கிளவுட் டைரக்டர், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20%, விஎம்ஆரோட வி ஸ்வீட் ப்ராடக்ட். ஸோ இந்த விஎம்ஆரோடைய ப்ராடக்ட் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க தான் மார்க்கெட் லீடர். ஒரு 60 to 70% வந்து அவங்க கையில தான் இருக்கு ஃபுல் பிரைவேட் கிளவுட் மார்க்கெட். வேறஸ் மற்ற கஸ்டமர்ஸ் இப்போ நம்மளுடைய ஏடபிள்யூஎஸ் அவுட் போஸ்ட் வந்து நல்லா ஸ்டீப்பா வந்து லாஸ்ட் ஒரு 5 years நல்ல இன்க்ரீஸ் வருது. பட் அகெயின் அந்த விஎம்ஆர் நல்லா கம்பீட் பண்றாங்க. மைக்ரோசாஃப்டோட அஷூர் ஸ்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல காம்படிஷன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரைவேட் கிளவுட்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து நிறைய ஹார்ட்வேர் புதுசா வாங்கிட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க அனுப்புற ஹார்ட்வேர், அவங்க யூஸ் பண்ற ஸ்டாக்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ் இல்லை வந்து விஎம்ஆருடைய ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு அம்ப்ரல்லாக்குள்ள எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் வேணும். எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி கால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பேன் ஆஃப் கிளாஸ்ல வந்து நான் எல்லா கிளவுடையும் மேனேஜ் பண்ணணும், ரைட் சைசிங் பண்ணணும், எனக்கு சீம்லெஸ் அனாலிட்டிக்ஸ் வேணும், ஆர்கஸ்ட்ரேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த ஹார்ட்வேரை வாங்கி தான் நம்ம வந்து அந்த ஃபீச்சர்ஸை கொண்டு வரணும் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு டெக்னாலஜி, ஒரு சாஃப்ட்வேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஆட்டோமேஷன், மீட்டரிங், மானிட்டரிங், இது வந்து ஒரு அப்ளிகேஷன் தான். இது வந்து அவங்க ஹார்ட்வேரை வாங்கி தான் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ப்ராடக்ட்டை வந்து வாங்கலாம். இப்போ வந்து ஒரு காக்னிசன்ட் இருக்காங்க அப்படின்னா காக்னிசன்ட்டோடைய அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் வெண்டர். ஸோ அப்போ அந்த காக்னிசன்ட்டோடைய கிளவுட் 360 பிளாட்ஃபார்ம் இல்லை அவங்களுடைய கிளவுட் 360 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை மட்டும் நம்ம வாங்கி கூட என்டர்பிரைஸ் கிளவுட் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஸோ இது என்ன பண்றாங்க பாருங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்ப்ரிஹென்சிவா கிளவுடை மேனேஜ் பண்ணலாம். உங்களுக்கு அதுலேயே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ நிறைய கம்பீட்டிங் ப்ராடக்ட்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஎம்ஆர் வி கிளவுட் டைரக்டர், ரூப்ரிக், அந்த ப்ராடக்ட்ஸ்லாம். பட் இங்க வந்து கஸ்டமருடைய ரேட்டிங்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. கிளவுட் 360ல வந்து அப்ளிகேஷன் கிளவுட் இன்டெகிரேஷன்,
நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து இருங்க, இது நம்ம வேற ஒரு வியூல காமிக்கிறோம் உங்களுக்கு. Just a second. Cloud. Cognizant. ஓகே, இல்லாட்டி ஏதாவது இமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம் குயிக்கா. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்கு ஆக்சுவலா. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து கிளவுட் 360 ஆர் கிளவுட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வாங்கினீங்கன்னா கூட அதே சேம் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் கொடுப்பாங்க. நீங்க சாஃப்ட்வேர் மட்டும் வாங்கி லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஸ்டாக் அதே தான் நடக்குது. ஓப்பன் ஸ்டாக்ல என்னன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சப்போர்ட், நீங்க வந்து ஒரு கம்பெனி வந்து சப்போர்ட் கிடைக்காது, ஒரு குயிக்கா கம்பெனில கிடைக்காத சப்போர்ட். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு வந்து. நம்பர் 1 ஆப்ஷன் வந்து ரெடிமேடா போறது வந்து பாத்தீங்கன்னா AWS அவுட் போஸ்ட், அஷ்யூர் ஸ்டாக் ஆர் அந்த மாதிரி ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ரெடிமேடா போகலாம். நம்பர் 2 ஆப்ஷன் வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கம்யூனிட்டி சப்போர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நம்ம கம்யூனிட்டி சப்போர்ட் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். அரல்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேரை வந்து வாங்கி நம்ம அவங்கள்ட்ட இருந்து நம்ம சப்போர்ட் எடுத்துக்கலாம். அட் த எண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம என்விரான்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கொண்டு வரணும். கரெக்டா? ஸோ இதுல இந்த பாருங்க, கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா சென்டர் மேனேஜ் பண்றது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்றது சொல்றாங்க. தென் மாடர்னைசேஷன், டிஜிட்டல் ஒர்க் ஸ்பேஸ் சர்வீசஸ், அந்த மாதிரி நிறைய கிளவுட், அந்த கிளவுட் சொல்யூஷன் ப்ராடக்ட் வந்து தனியாகவும் விற்கிறாங்க. நம்ம உங்களுக்கு வந்து கிளவுட் 360 ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ரீசெண்டா. ஸோ இது வந்து என்னது, இதுவும் வந்து இட் இஸ் அ கம்பெட்டிட்டர் டு அந்த ப்ராடக்ட் தான். நீங்க இன்ஸ்டால் பண்ண தனியாக இன்ஸ்டால் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆப்ஸ் நவ், கிளவுட் 360, VMware உடைய ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி யூ கேன் பிரிங் யுவர் ஓன் கிளவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த டேட்டா சென்டர். ஓகே ஸ்டார், தேங்க்ஸ். ஓகே, யா. ஹாய். ஸோ இப்போ நம்ம AWS அவுட் போஸ்ட்லாம் வந்து ஒன் டைம் பர்ச்சேஸா இல்லை ஸோ எதுவும் ரெண்டல் மாதிரியா? சி அது வந்து ரெண்டிங் கான்செப்ட் தான் பிரைமரியா. நீங்க உங்க டேட்டா சென்டர்ல வந்து கிளவுட் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரீங்க. நீங்க அதை வந்து ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப சில இடத்துல வந்து நம்ம கோ லொகேஷன் சொல்லுவாங்க. கோ லொகேஷன் அப்படின்னா ஓகே, ஸோ நல்ல கொஸ்டின் அது. இப்ப இந்த பிரைவேட் கிளவுட், பப்ளிக் கிளவுட் இதெல்லாம் நான் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்து பிரைவேட் கிளவுட் மாடல் இருக்கு. ஸோ இப்போ இந்த பிரைவேட் கிளவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலயே வந்து சில டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. என்ன மாடல் அப்படின்னா எல்லா ப்ரொவைடருக்கும் வந்து அவங்களுடைய ஓன் டேட்டா சென்டர் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஓகே, சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய வெண்டார் லைக் IBM, HP அந்த மாதிரி கம்பெனிஸ்ல போயிட்டு அவங்களுடைய டேட்டா சென்டர்லாம் பெரிய பெரிய Tier 4 டேட்டா சென்டர், ரொம்பவே பெரிய டேட்டா சென்டர் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ வர்ச்சுவலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க டேட்டா சென்டர்ல நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ், நிறைய கெப்பாசிட்டி வந்து இன்னும் ஆட் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரொவைடர் வந்து அவங்களுடைய டேட்டா சென்டருக்குள்ள தனித்தனியா வந்து ஒரு செட் ஆஃப் ரேக் ஆர் கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து உங்களுக்கு வந்து பேக் எண்ட்ல வந்து பவர், கூலிங், UPS ஜென்ரேட்டர், அந்த நெட்வொர்க், அந்த இதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டி தான் கொடுக்குறோம். நீங்க வந்து உங்களுடைய கஸ்டமருடைய சர்வர்ஸ்லாம் வந்து இந்த ரேக்ல வந்து ரன் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் A உடைய ரேக்ஸ், செட் ஆஃப் ரேக்ஸ் இருக்கும், கஸ்டமர் Bக்கு தனியா ரேக்ஸ் இருக்கும், கஸ்டமர் Cக்கு ரேக்ஸ் தனியா இருக்கும். இதுல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா தனித்தனியா உங்களுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் ஆர் ஹோஸ்டட் பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவாங்க, HPC அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு கஸ்டமருக்கும் வந்து செட் ஆஃப் ரேக், செட் ஆஃப் டிவைசஸ் வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த டேட்டா சென்டரை யார் மேனேஜ் பண்ணுவா? டேட்டா சென்டரை வந்து அந்த டேட்டா சென்டர் ஓனர் யாரோ, IBMஓ HPஓ, அந்த டேட்டா சென்டர் ஓனர் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல நான் சொல்றது. ஓகே, ஸோ வில் மேனேஜ் இட்.
ஓகே, இதே ஸ்மால் ஸ்கேல்லையும் நடக்குது. சில நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய நெட்வொர்க் ரூம், அவங்களுடைய நெட்வொர்க் சர்வர் ரூம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஸ்பேஸ் அலோவ் பண்றாங்க. அந்த ஸ்பேஸ்லயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2-3 ரேக் வாங்கி அங்க உங்களுடைய சர்வர்ஸ் ரன் பண்ணலாம். இது வந்து கோலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே கோலோகேஷன் தான். இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் கோலோகேஷன் ஆர் வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் சொல்லுவாங்க. இந்த கோலோ கான்செப்ட்ல வந்து நீங்க வந்து மத்த கஸ்டமர் கூட வந்து கோலோகேட் ஆயிருப்பீங்க. ஓகே, ஸோ இன்னொரு கஸ்டமரும் வந்து அவங்க சர்வீசஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ இது சின்ன லெவல்ல சர்வர் ரூம்ல வந்து ஒரு ஸ்பேஸாகவும் கிடைக்குது, இல்ல டேட்டா சென்டர் மாதிரி இடத்துலயும் உங்களுக்கு ஸ்பேஸா கிடைக்குது. இதை நீங்க இன்னொரு மாடல்லையும் பண்ணலாம். இன்னொரு மாடல் என்னன்னா, இப்போ என்னுடைய டேட்டா சென்டர் வந்து அதுல வந்து நான் நிறைய ஐடி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் நான் லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பட் இந்த ஐடி மேனேஜ் பண்றது என்னுடைய வேலை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெஸ்லே ஆர் நிஸ்ஸான் ஆர் மெர்சிடஸ் அந்த மாதிரி வந்து வேற வேற இண்டஸ்ட்ரி வெர்டிகல் கம்பெனி. நான் வந்து என்னுடைய கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து மேனுஃபேக்சரிங் ஆர் ஆட்டோமொபைல் ஆர் பார்மசிட்டிக்கல், இதுதான் என்னுடைய நேச்சர். நான் வந்து இதுல சப்ளை செயின்ல இருக்கிறேன். ஸோ நான் போய் ஐடியை வந்து மேனேஜ் பண்ணணுன்றது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா கிடையாது. ஐடியை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹெச்சிஎல்ஓ இல்லை ஐபிஎம்ஓ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ பிரைவேட் கிளவுட் தான், பட் இட் இஸ் மேனேஜ் பை தேர்ட் பார்ட்டி. ஓகே, அதுக்கு பேர் எம்பிசின்னு சொல்லுவாங்க, மேனேஜ்டு பிரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட், எம்பிசி என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ பிரைவேட் கிளவுட் வந்து ஓன்டு பை அ பர்டிகுலர் கம்பெனி. அது வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து இட் கேன் பி எனி ஆர்கனைசேஷன். ஒரு சிட்டி பேங்கா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபார்மசிட்டிக்கல் ஃபைசரா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி எனி கம்பெனி. பட் இந்த கம்பெனியோடைய ஐடி டேட்டா சென்டர் வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. லைக் ஐபிஎம் ஆர் ஹெச்பி ஆர் டிசிஎஸ் ஆர் ஒரு கம்பெனி வந்து மேனேஜ் பண்றதுக்கு பேர் மேனேஜ்டு பிரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டல் கான்செப்ட்ல வந்து கோலோகேஷன்ல வந்து நம்ம அதை வாங்கி ரன் பண்ணலாம். இல்ல நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர்ல நான் வந்து அதை பர்மனண்டா வாங்குற மாதிரி பர்மனண்டா வாங்கி அதை நான் கண்டினியூஸா அதை ரன் பண்ற மாதிரி நான் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டல் கான்செப்டும் இருக்கு. யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் அ பர்மனன்ட் பர்ச்சேஸ் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்க யூ கேன் கோ அண்ட் கெட் இட். ஓகே, ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா பிஃபோர் வி மூவ் இன் டு another டாபிக்? ஸோ பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் there is no capital expenditure. You can scale whenever you want. அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக குயிக்காக ப்ரொவிஷன் பண்ணலாம், டீப்ரொவிஷன் பண்ணலாம். நீங்கள் வேணுன்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்க. என்ன ஒன்று, உங்களுக்கு கண்ட்ரோல் ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு வந்து நீங்கள் டேட்டா செக்யூரிட்டி வந்து எண்ட் டு எண்ட் பார்க்க முடியாது. டேட்டா வந்து இட் இஸ் கோலோகேட்டட் வித் அனதர் கஸ்டமர் ஆர்கனைசேஷனோட டேட்டா கூட உங்களுடைய டேட்டா வந்து கோலோகேட் ஆயிருக்கு. உங்களுடைய டேட்டா வந்து இன்னொரு கஸ்டமருடைய டேட்டா டிராவல் ஆகக்கூடிய நெட்வொர்க்ல உங்களுக்கு டிராவல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு. வேற பிரைவேட் கிளவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேட்டா செக்யூரிட்டி, பிரைவசி, அந்த ஃபுல் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கு உங்களுடைய ரிசோர்சஸ்ல. டேட்டா செக்யூரிட்டி வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுடைய டேட்டா வந்து இன்னொரு கஸ்டமருடைய டேட்டா, ஆர்கனைசேஷனோட டேட்டா கூட கோலோகேட் ஆகல. நீங்க ஆனா என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஹார்ட்வேர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும், சாஃப்ட்வேர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும், ஓஎஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும், வருஷம் நடக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஏஎம்சி வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ கஸ்டமர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ், அப்டேட், அந்த ரினிவல், அந்த ரெஃப்ரெஷ் பண்றது எல்லாமே நம்ம பண்ணோம். ஸோ ஹைபிரிட் வந்து உங்களுக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். உங்களுடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து ஆன் பிரேம்லயும், நான் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக் கிளவுட்லயும் நீங்க ரன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வேணுன்ற மாதிரி சிங்கிள் பேன் ஆஃப் கிளாஸ்ல வந்து மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுல வந்து இன்னொரு கேட்டகரியும் சொல்றாங்க. பட் அகெயின் அது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹைபிரிட் கிளவுட் தான். பட் வந்து அது மல்டி கிளவுட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க அது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அதை தனியாகவும் இங்க ஆட் பண்றேன். மல்டி கிளவுட் என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கிளவுட் மட்டும் இப்போ அடாப்ட் பண்றது இல்லை. சில டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் வந்து கூகுள்ல ரன் பண்ணா தே ஃபீல் தே ஆர் கெட்டிங் ஆல் த அசோசியேட்டட் பேக் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஏன்னா கூகுளை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அலைன் டு ஐஓடி, ஏஐஎம்எல் மாதிரி டெக்னாலஜிஸ் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கிளவுடுக்கு மட்டும் போறது இல்லை, தே ஆர் கோயிங் ஃபார் மல்டி கிளவுட் சினாரியோ ஆல்சோ. அவங்களுடைய ஒரு சில அப்ளிகேஷனை வந்து அமேசான்லயும், ஒரு சில அப்ளிகேஷன்ல மைக்ரோசாஃப்ட்லயும், ஒரு சில அப்ளிகேஷனை வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்லயும் அவங்களுடைய டேட்டா பேஸை வந்து டைரக்டா ஆரக்கிள்லயும் கொண்டு போயிட்டு ஹோஸ்ட் பண்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மைக்ரேஷன் வந்து ஒரு பப்ளிக் கிளவுட் வெண்டாருக்கு மட்டும் போறது வந்து இருக்கு. பட் சில ப்ரொவைடர்ஸ் சில கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மல்டி கிளவுட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. எனக்கு டேட்டா பேஸ் ஆரக்கிள்ல இருக்கணும், அப்ளிகேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருக்கணும், சில மாடர்ன் அப்ளிகேஷன் வந்து கூகுள்ல இருக்கணும், அந்த மாதிரியும் போறாங்க. ஸோ மல்டி கிளவுடும் இருக்கு. மல்டி கிளவுட்னா கஸ்டமருடைய கிளவுட் ஜேர்னி வந்து இட் இஸ் கெட்டிங் மைக்ரேட்டட் டு மல்டிபிள் கிளவுட் என்விரான்மெண்ட். for customers diverse workloads. எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டா பேசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரக்கிள் டேட்டா சென்டர்லையும், ஆப்ஸ் வந்து நமக்கு அமேசான் ஆர் மைக்ரோசாஃப்ட் இதுலையும். ஸோ சில ட்ரெண்டிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் வித் கூகுள் ஆர் அதர் டேட்டா சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் பத்தி நான் சொல்லிட்டேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜுக்கு வரலாம். ஓகே, ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கிளவுட்ல வந்து எடுத்தோடனே ஐ திங்க் சம்மோன் ஆஸ்க்ட் a question, ரைட்? நம்ம இவர் கேட்டிருந்தார், ஸ்ரீதர் கேட்டிருந்தார். ஸோ கிளவுடோடைய செக்யூரிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய பேருக்கு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கொஸ்டின், ரைட்? எப்படி இருக்கும் செக்யூரிட்டி, எந்த மாதிரியான இது கிடைக்குது, செக்யூரிட்டி கிடைக்குது அப்படின்ட்டு. சி, டேட்டா இன்செக்யூரிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒரு Tier 4 டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மினிமம் வந்து 6 levels ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, இல்ல 8 levels ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. நான் லாஸ்ட் டைம் கூட அந்த கண்ட்ரோல் டேட்டா சென்டருடைய பேஜ்ல உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இப்போ அந்த கண்ட்ரோல் டேட்டா சென்டர்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய டேட்டா சென்டர் வந்து ரேட்டட் 4 டேட்டா சென்டர்னு சொல்றாங்க. அந்த ரேட்டட் 4 டேட்டா சென்டர்ல வந்து எத்தனை ஜோன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி லெவல் சொல்றாங்க? 8 ஜோன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி லெவல் சொல்றாங்க. அப்ப நம்ம டேட்டாவை டச் பண்ணணும் அப்படின்னா 8 ஜோனை தாண்டி போகணும். 8 ஜோன்னா இப்போ வந்து அந்த பிசிக்கல் சர்வைலன்ஸ் கேமரா, தென் வந்து அந்த செக்யூரிட்டி கேட், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு என்ட்ரன்ஸ், டேட்டா சென்டர் என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய கிளியரன்ஸ், தென் வந்து நமக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்கார்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம டேட்டா சென்டர்ல வந்து எப்படி அதுங்க ட்ரீட் பண்ணணும், எப்படி நம்ம போயிட்டு அதை அப்ரோச் பண்ணணும், அந்த ரிப்பேர் பண்றது இல்ல அந்த ஒரு பொருளை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து கூட ஒரு எஸ்கார்ட் வருவாங்க டேட்டா சென்டர்ல. அப்புறம் வந்து நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டியை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நாட் ஓன்லி ஃபிங்கர் பிரிண்ட், இல்ல வந்து ஐ ஸ்கேன், லிட் ஸ்கேன், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட். இப்போதான் நம்ம மொபைல்லே வந்து நிறைய மாடர்ன் வே ஆஃப் ஆத்தென்டிகேட்டிங் வந்துருச்சு. ஸோ டேட்டா சென்டர்ல கண்டிப்பா அதையும் தாண்டி நிறைய ஃபுல் ஸ்கேன் பண்ணி தான் வந்து டேட்டா சென்டருக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா வந்து ரொம்பவே சேஃபான இடத்துல இருக்கு கம்பேர்ட் டு யுவர் ஓன் டேட்டா சென்டர். டேட்டா வந்து 8 ஜோன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை தாண்டி தான் நம்ம போய் டேட்டாவை டச் பண்ண முடியும். பட் என்ன ஒரு இது இருக்குன்னா there are chances of information leakage, there are more chances of information leakage. See, எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு அப்படின்னா என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இன்கேஸ் நான் அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போயிட்டு நான் ஸ்ரீதர்ட்டியோ இல்ல வந்து ரஞ்சித்ட்டியோ நான் சொல்றேன் அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த இன்ஃபர்மேஷன் ஹஸ் பிகம் லிட்டில் மோர் வல்னரபிள். ஓகே, நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன்ல வந்து சம்ஒன் கேன் ஷேர் இட் டு சம்ஒன் எல்ஸ். அதே மாதிரி தான் இங்க வந்து நம்ம டேட்டாவை கொண்டு போயிட்டு இன்னொருத்தவங்க டேட்டா சென்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பிரைவேட் இன்ஃபர்மேஷனை கூகுள் கிளவுட்ல அப்லோட் பண்றோம். ஓகே, அதாவது நம்மளுடைய கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி வைக்கிறோம், ஒன் டிரைவ்ல அப்லோட் பண்ணி வைக்கிறோம், சிங்க் பண்ணி வைக்கிறோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இல்ல கவர்மெண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல வந்து ஒரு கம்பெனியை போயிட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம டேட்டா வந்து அவங்க கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து யூஎஸ் மாதிரி யூரோப் மாதிரி ரொம்பவே டேட்டா சென்சிட்டிவா ட்ரீட் பண்ற கண்ட்ரீஸ்ல வந்து லீகல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசம். ஓகே, ஸோ அவங்க வந்து நினைச்ச மாதிரி இப்ப நாளைக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு இது கேட்கறாங்க, ஒரு கூகுள்கிட்டயோ இல்ல ஒரு அமேசான்ட்டயோ வந்து இந்த டேட்டாவை எடுத்து கொடுங்கன்னு கேட்கறாங்க அப்படின்னா அவங்க அது பண்ண போறது இல்லை. அவங்க சொல்றாங்க we are not responsible for data, டேட்டா வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு வாங்கிக்கங்கன்னு தான் சொல்ல போறாங்க. பட் சான்சஸ் இருக்குல்ல. ஸோ தேர் இஸ் a சான்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பப்ளிக் கிளவுட் என்விரான்மெண்ட் போறீங்க அப்படின்னா அந்த பப்ளிக் கிளவுட் என்விரான்மெண்ட்ல இஃப் தேர் இஸ் செக்யூரிட்டி ப்ரெஷர் ஆர் இஃப் தேர் இஸ் கவர்மெண்ட் ப்ரெஷர் அவங்க வந்து கொடுத்து நம்ம அந்த டேட்டாவை வந்து எடுத்துக்க முடியும். ஈவன் நம்மளுடைய பர்சனல் டேட்டாவே இட் இஸ் அட் ரிஸ்க் தான். ஏன்னா நம்ம இன்னொரு டேட்டா சென்டர்ல போய் ஸ்டோர் பண்றோம். இப்போ உங்களுடைய கூகுள் டிரைவ்ல நீங்க ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா உங்களுக்கே தெரியாது. இப்போ என்னுடைய கண்டென்ட் நான் வந்து இன்னைக்கு நான் செஷன் எடுக்கிறேன், என்னுடைய கண்டென்ட் நான் அப்லோட் பண்றேன், அது யூஎஸ்ல அப்லோட் ஆகுதா, யூரோப்ல அப்லோட் ஆகுதா, இல்ல இந்தியா டேட்டா சென்டர்ல ஸ்டோர் ஆகுதா
இருக்குதான்றது எனக்கும் தெரியாது. ஓகே, ஸோ அந்த we never know where exactly our data is. ஓகே, அந்த இதுதான் இப்போ customer doesn't have visibility of the data center location or even data center location கிடையாது, நமக்கு ஸ்டோரேஜ் எங்க இருக்கு, ஸ்டோரேஜ் லொகேஷன் தெரியாது, எந்த ஸ்டோரேஜ்ல எந்த டிஸ்க்ல எங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஓகே, ஸோ we are storing it, we are accessing it whenever we need it. ஓகே, ஸோ அந்த unknown location, ஓகே, unknown data center or storage or whatever லொகேஷன் வந்து நமக்கு தெரிய போறது இல்லை. ஓகே, அடுத்தது வந்து ஒரு சில இப்போ ஓவர் த பீரியட் நமக்கு தெரியும். இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இங்க அம்பத்தூர்ல சிஃபி டேட்டா சென்டர்ல தான் வந்து கோலோகேட் ஆயிருந்தாங்க. இப்போ தனியா வந்து அவங்க தே ஆர் கோயிங் அவுட் சைட் ஆஃப் டேட்டா சென்டர். நமக்கு வந்து வி நோ லைக் வென் எவர் வி ஹேவ் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கிங் தேர், அவங்க சொல்றதை வச்சு நமக்கு தெரியும் இங்க தான் இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்ட்டு. பட் அகைன் அவங்க வந்து அஃபிஷியலா அவங்க ரிலீஸ் இது பண்றது கிடையாது, சொல்றது கிடையாது எங்க அவங்க டேட்டா சென்டர் இருக்கு, எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு, எந்த ஃப்ளோர்ல இருக்குன்னு அவங்க சொல்றது கிடையாது. அது வந்து ரொம்பவே வந்து தே ஆர் கீப்பிங் இட் அஸ் எ சீக்ரெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய அசெட், நம்ம ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ல நம்மளுடைய பேக் எண்ட் நம்மளுடைய கிடையாது. ஸோ நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணக்கூடிய சர்வர்லயோ ஸ்டோரேஜ்லயோ வந்து நமக்கு கண்ட்ரோல் பெருசா கிடையாது. வி ஆர் ஹேவிங் லெஸ் கண்ட்ரோல் ஆன் த பிசினஸ் அசெட் ஆர் த ஐடி அசெட் ஆர் பிசினஸ் அசெட்னே கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதுல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல், இது வந்து ஒரு விஷயம். ஓகே, கண்ட்ரோல்ல வந்து நமக்கு கம்மியா இருக்கு. ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், வெண்டார் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், இதுதான் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவோம், நிறைய கான்டாக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து நம்ம அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் போதெல்லாம் அதுல நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பக்கமா நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இன்கேஸ் வந்து நம்ம ஒரு குயிக்கா வந்து ஒரு இதை வந்து டெர்மினேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து க்ளோஷர் சார்ஜஸ் அது இது நிறைய இருக்கும். ஸோ அந்த வெண்டார் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அந்த கைண்ட் ஆஃப், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வெண்டார் லாக்இன்னு கூட சொல்லலாம். வெண்டார் லாக்இன் சொல்லும் போது கரண்டா நீங்க வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆப் எக்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆப் எக்ஸ் வந்து கரண்டா வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அது வந்து பேக் எண்ட்ல வந்து ஒரு .NET ஃப்ரேம் ஒர்க்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இது இப்படி ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க பப்ளிக் கிளவுட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அமேசான் AWS பிளாட்ஃபார்ம்க்கு வந்து மூவ் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த ப்ராடக்ட்ல ரன் பண்றதுக்கு பதிலா இந்த அமேசான் லினக்ஸ்லயோ இல்ல வந்து ஒரு இந்த ப்ராடக்ட்ல ரன் பண்றீங்க அப்படின்னா இட் வில் பிகம் 10 times சீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸை வந்து நீங்க அமேசான் அரோராக்கு மூவ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி 5 times ஃபாஸ்டர் ஆர் 2 times சீப்பர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தே வில் பி டெல்லிங் யூ ஆர் கிவிங் யூ சஜஷன்ஸ். நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன், நம்மளுடைய டேட்டா பேஸ், நம்மளுடைய சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய அமைச்சிரும் ஓவர் த பீரியட். ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், இது ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கு, அவைலபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓவர் த பீரியட் யூ மைட் எண்ட் அப் மூவிங் எவ்ரிதிங் டு வெண்டார் பேஸ்ட் சொல்யூஷன். இப்போ இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுடைய டிபெண்டன்சி நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும், அவங்களுடைய சப்போர்ட் வந்து அதிகமா தேவைப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவர் த பீரியட் வந்து இந்த வெண்டார் லாக் இன் சிச்சுவேஷன் வரும். இதனாலேதான் சில கஸ்டமர் என்ன பண்றாங்க அப்படின்னா மல்டி கிளவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் வராங்க. ஸோ ஆரக்கிள் டேட்டா பேஸ்ல நம்ம கரண்டா போயிட்டு இருக்கோமா, ஸோ அதே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஆரக்கிள் டேட்டா சென்டருக்கு வந்து நம்ம டேட்டா பேஸை மூவ் பண்ணுவோம். அப்ளிகேஷன் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, மைக்ரோசாஃப்ட் .NETல இருக்கா, மைக்ரோசாஃப்டோடைய கிளவுடுக்கே போவோம். ஸோ அந்த மாதிரி வந்து தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த பிளாட்ஃபார்ம் விச் இஸ் very much aligned to their current technology roadmap, current technology stack க்கு ஏத்த மாதிரி அதை மூவ் பண்ணி they are continuing that actually. ஸோ அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லாக்இன் ஆகாம they are safely dealing with that. ஸோ இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா பப்ளிக் கிளவுட் போகும்போது நெட்வொர்க் வந்து டிபெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நெட்வொர்க் டிபெண்டன்சின் போது இப்போ இன்டர்நெட் டவுன் ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து ஆக்சசிபிள் ஆகாது நம்மளுடைய சர்வீசஸ்லாம். ஓகே, இன்டர்நெட் இல்லை ஒரு 2 நாளைக்கு அப்படின்னா முடிஞ்சது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனோ இல்லை எந்த ஒரு கனெக்ஷனோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி திங் இஸ் டிபெண்ட் ஆன் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு வந்து நெட்வொர்க் காஸ்ட் அந்த டிபெண்டன்சிலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான
சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து நெட்வொர்க் ஃபாஸ்டா இருக்கணும், கனெக்ஷன்ஸ் ஃபாஸ்டா இருக்கணும். நம்ம ஆன் பிரேம்ல வந்து டேட்டா பேஸ் வச்சிருப்போம், பப்ளிக் கிளவுட்ல வந்து அப்ளிகேஷன் வச்சிருப்போம், இல்ல வந்து மல்டிபிள் லொகேஷன்ல வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணணும், இல்ல they should have reliable connection அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், we have to increase the redundancy, number of devices increase பண்றோம். எனக்கு அதிகமா பேண்ட்வித் வேணும், இல்ல அதிகமா ஸ்பீட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நெட்வொர்க்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த விஷயங்கள் இருக்கு. இதை தவிர்த்து வந்து அன்பிரெடிக்டட் காஸ்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அன்பிரெடிக்டட் காஸ்ட் அப்படின்னா இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எல்லாருமே செக்யூரிட்டியை பத்தி பயப்படுறீங்க, கரெக்டா? செக்யூரிட்டி அப்படின்னா வந்து ஏன்னா எல்லா கஸ்டமருமே வந்து பாத்தீங்கன்னா they want to have better security, better performance at low cost. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமனான எக்ஸ்பெக்டேஷன், கரெக்டா? இப்ப ஒரு அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கங்க. இப்ப நம்ம வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வந்து கொண்டு வாங்க, இல்ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஷீல்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இந்த ஷீல்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்றதால உங்களுக்கு இந்த மால்வேர்ல இருந்து உங்களுக்கு வந்து யூ கேன் பி சேஃப், ஆர் இந்த பர்டிகுலர் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு நடக்காது. இந்த மால்வேர் அட்டாக்கோ இல்லை இந்த சைபர் அட்டாக்ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சின்ன பட்டன் கிளிக் தான் இருக்கும். ஓகே, டர்ன் ஆன் அட்வான்ஸ் ஆப் ப்ரொடெக்ஷன் ஆர் டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்க போயிட்டு செக் மார்க் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்க அப்ளிகேஷன்ல வந்து மாசம் $100 வந்து அடிஷனலா பில் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் பட்டன் கிளிக். சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மார்க்கெட்டிங், இட் இஸ் ஆக்சுவலி பிஸ்னஸ். ஓகே, சி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய தேவை வந்தாதான் இந்த சப்ளை அதிகமாகும். ஓகே, அந்த ப்ராடக்டோடைய டிமாண்டை நம்ம ஜென்ரேட் பண்ணாதான் நம்ம அந்த ப்ராடக்ட்ல இருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து நான் வந்து ஐ எம் நாட் ரெஃபரிங் டு எனி ஸ்பெசிபிக் கஸ்டமர் ஆர் எனி ப்ரொவைடர். ஒரு கஸ்டமரே எடுத்துங்க, நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட் வந்து நான் மேனுஃபேக்சர் பண்றேன் அப்படின்னா வைரஸ் வரணுமா, வைரஸ் வந்தா தானே இந்த ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும். இந்த இந்த சைபர் அட்டாக் நடந்தா தானே இந்த ப்ரொடெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ அதனால பேக் எண்ட்ல வந்து அதை பண்றதும் வந்து அவங்களாவே கூட இருக்கலாம். ஓகே, அந்த வைரஸ்க்கு வந்து ஃபண்டிங் போறதே கூட அவங்கள்ட்ட இருந்து போகலாம். ஓகே, அந்த அட்டாக் நடக்கிறதே கூட அவங்களால கூட இருக்கலாம். ஓகே, சி இட்ஸ் எல்லாமே பிசினஸ். ஓகே, நீங்க வந்து ஒரு சேஃபா என்ன சர்வீஸ், என்ன மாதிரியான ஃபீச்சர், என்ன ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஆர்கனைசேஷனுக்கு தேவையில்லைன்றத காஸ்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம யூ ஹேவ் டு டிசைட். நம்ம போயிட்டு இந்த கம்பெனி XYZ கம்பெனி வந்து இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்காங்க, இந்த கம்பெனி வந்து இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றதால நம்மளும் அது யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. சரி, நம்ம கஸ்டமருடைய டேட்டா எந்த அளவுக்கு வந்து செக்யூரா இருக்கணும், கஸ்டமருடைய கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குது, இது எல்லாமே வந்து ப்ராப்பர் பிசினஸ் ஓனருடைய அப்ரூவல் இல்லாம நம்ம எனேபிள் பண்ணக்கூடாது. ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு எனேபிள் தான், ஒரு கிளிக் மார்க் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா $100 மாசம் பில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து நீங்க அப்புறம் கஸ்டமர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இது யார் எனேபிள் பண்ண சொன்னீங்க, இது எங்களுக்கு தேவையே இல்லையே, இது இந்த மாதிரி இந்த அளவுக்கு நாங்கள் கேட்கலையே அப்படின்லாம் வந்து நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ நிறைய அட்டாக்ஸ் வரும், சைபர் அட்டாக், டிடாஸ் அட்டாக், என்னென்னமோ விதவிதமான அட்டாக்ஸ் எல்லாம், மாடர்ன் அட்டாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கல அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேலையே கிடையாது. ஷீல்டோ, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலோ, இல்ல ஆன்டி மால்வேரோ, இல்ல டிஃபெண்டரோ, ஆன்டி வைரஸோ தேவையே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நடந்தாதான் இது தேவைப்படுது. அப்ப அது நடக்கணும்ல, நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் என்ன சொல்றது, இட் கேன் பி கம்பெனி மேட் ஆல்சோ அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, பட் யூ டோன்ட் டேக் இட் வெரி சீரியஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பேட்டபிலிட்டி. ஓகே, ஸோ கம்பேட்டபிலிட்டி அப்படின்னும் போது கிளவுடை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இப்போ ஒரு ஆஃபரிங்ல போறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆர் லேட்டஸ்ட் N-1, N-2 வெர்ஷன்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விண்டோஸ் 2022, 2019, 2012 இந்த மாதிரி லேட்டஸ்ட்ல இருந்து ஒரு 1-2 வெர்ஷன் தான் கொடுப்பாங்க. இதே உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர் அப்படின்னா நீங்க இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 32-bit அப்ளிகேஷன், 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் 2008 2003 இன்னுமே நீங்க உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல ரன் பண்ணலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைத்தான் ரன் டைமோ, .NET எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. பட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் கிளவுட்ல லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் வந்து சப்போர்ட்டடா இருக்கும். ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 வெர்ஷன் மட்டும்தான் அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்க ரொம்பவே ஓல்டு வெர்ஷன்ல தான் உங்க அப்ளிகேஷன் ரன் ஆகும், எனக்கு அந்த பர்டிகுலர் ரன் டைம் வெர்ஷன் வேணும், இல்ல அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் கம்பேட்டபிலிட்டி லிமிடேஷன்ஸ். பட் அகைன் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது தான், ஏன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். பட் அதுக்கான காஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்டோட நிறுத்திப்போம். இன்னுமே நம்ம அதிகமா சொல்லலாம். பட் நம்ம பெனிஃபிட்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நான் இங்க லிஸ்ட் டவுன் பண்ணிட்டேன் அப்படின்னா கிளவுட் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு மீனிங்லாம் மேடம். ஸோ இதெல்லாம் வந்து சம் செட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட சைட்ல இருந்து டு ஹேவ் எனி அடிஷனல் வியூ ஆர் அடிஷனல் பாயிண்ட்ஸ்? நான் மட்டுமே பேசிட்டு இருக்கிறது கிளாஸ் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் திஸ் டு பி அ டூ சைடட் ஒன். ஓகே, ஸோ நீங்க ஏதாவது உங்களுடைய சைட்ல ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? சார் அமர் பேசுறேன். சொல்லுங்க அமர். சார் இப்போ நீங்க இந்த செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல எப்போ வந்து நம்ம டிஃபைன் பண்ணி, இப்போ எனக்கு வந்து இப்போ சைபர் அட்டாக் ஆகுது அப்படின்னா அப்போ மட்டும் நான் வந்து ஃபயர்வால் ஃபீச்சர் எனேபிள் பண்ணணுமா, இல்ல அது வந்து ஜென்ரலாவே பண்ணிடுவாங்க. சி அது அப்படி நமக்கு எதிர்பார்க்க முடியாது இல்ல. சி நம்ம வந்து மழை வரும்போது மட்டும் we cannot have ஷெல்டர் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்றதெல்லாம் கிடையாது. லைக் இட் இஸ் லைக் எப்பயுமே வந்து இருக்கணும். ப்ரொடெக்ஷன் வந்து எனேபிள் பண்றோம் அப்படின்னா இட் ஹாஸ் டு பி லைஃப் டைம் ப்ரொடெக்ஷன் ஆர் நம்ம அதை எனேபிள் பண்றது தான். நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகே, இப்ப அட்டாக் நடந்துட்டு இருக்கு, இந்த டைம்ல மட்டும் நம்ம வந்து பார்டரை வந்து நம்ம சீஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே யூ ஹேவ் டு ஹேவ் ப்ரொடெக்ஷன்ன்றது இட் ஹாஸ் டு பி ப்ரோஆக்டிவ், இட் ஹாஸ் டு பி ஆல்வேஸ் ஆன் தான். ஓகே, ஸோ அது வந்து அப்போ மட்டும் பண்றது கிடையாது. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இதை ஆன் பண்ண வைக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் ஆர் மேக்கிங் சம் பேக் அண்ட் கூஃப்ட் அப் திங்ஸ் ஆர் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கிரியேட்டிங் த டிமாண்ட். ஓகே, ஒரு சப்ளை அதிகமாகணும் அப்படின்னா என்ன ஆகணும்? ஆக்சுவல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். அது வந்து அந்த டிமாண்டை வர வைக்கிறதே அவங்க தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இது எல்லாமே பிசினஸ்ன்னு சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஆர்கிடெக்டா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஆர்கனைசேஷனுக்கு இந்த லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வேணுமா, இந்த லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வேணுமா, இந்த லெவல் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமான்றத ப்ராப்பரா டிசைட் பண்ணுங்க. ஏன்னா வந்து காஸ்ட் வந்து நிறைய விதத்துல இருக்கு. சர்வர் காஸ்ட், ஸ்டோரேஜ் காஸ்ட், நெட்வொர்க் காஸ்ட், பேக்கப் காஸ்ட், டேட்டா சென்டர் காஸ்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் காஸ்ட், அந்த மாதிரி வந்து காஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய விஷயங்கள்ல வந்து இருக்கு. இதை வந்து நம்ம பப்ளிக் கிளவுட் வரதே வந்து டேட்டா சென்டர் ஆஸ் எ சர்வீஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம பப்ளிக் கிளவுட் வரோம். கரெக்டா? ஸோ இப்ப இந்த இடத்துல நான் அந்த கேபெக்ஸ் ஆபெக்ஸ் மாடல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப நம்ம கிளவுடுக்கு வர்றதுக்கே ஏன் இப்ப வந்து டேட்டா சென்டர் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னா பேக்எண்ட்ல எவ்வளவு விஷயம் வந்து நமக்கு அதுல சால்வ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சர்வரோட காஸ்ட், சர்வர்னா உங்களுடைய அந்த பிசிக்கல் பர்ச்சேஸ் பண்றீங்களா அந்த சர்வர் காஸ்ட், இன்கேஸ் கிளஸ்டரிங் வேணும் அப்படின்னா அதுக்கு ரிட்டர்டன்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், ரிட்டர்டன்ட் ஹார்ட்வேர் வேணும், ரிட்டர்டன்ட் பவர் சப்ளை வேணும், யூபிஎஸ் வேணும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இட் கீப்ஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன். இப்ப வந்து எனக்கு ரிட்டர்டன்சி வேணும் அப்படின்னா தென் டபுள் த சர்வர் வேணும் நமக்கு. ஸோ அப்புறம் வந்து சர்வர் கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணணும், அதுக்கான லைசன்ஸ் வேணும். தென் வந்து மல்டிபிள் ஓஎஸ் லைசன்ஸ் வேணும். ஏன்னா ரெண்டு சர்வர் வேணும் அப்படின்னா 2 சர்வருடைய காஸ்ட். தென் வந்து ரிட்டர்டன்ட் பவர், ரிட்டர்டன்ட் யூபிஎஸ்ஓ இல்லை என்னென்னமோ நமக்கு வேணுமோ அந்த பேக் எண்ட்ல வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் அங்கே ஆட் பண்றோம். தென் இது மட்டும் கிடையாது. இப்போ ஆன் பிரைம்ல நம்ம டேட்டா சென்டர் ரன் பண்றோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் காஸ்ட். ஸ்டோரேஜ்னா ஸ்டோரேஜோடைய ஹார்ட்வேர், அந்த சான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது வந்து ஃபேப்ரிக் ஸ்விட்சஸா இருக்கலாம், இல்லை வந்து அந்த ஆக்சுவல் ஸ்டோரேஜ் டிஸ்க்ஸா இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம வாங்க பர்ச்சேஸ் பண்ண வி ஆர் இன்க்ரீசிங் அவர் கெப்பாசிட்டி இதே. அதே மாதிரி நமக்கு நெட்வொர்க் காஸ்ட் இருக்கு. நெட்வொர்க் ஸ்விட்ச், நெட்வொர்க்குடைய ரவுட்டர், லோட் பேலன்சர், அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் இது போயிட்டே இருக்கும். ரவுட்டர்ஸ், லோட் பேலன்சர்ஸ், அந்த அப்புறம் நமக்கு தேவையான ரிவர் பெட் அப்ளையன்சஸ் ஆர் கேச்சிங் அப்ளையன்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேக்கப் அண்ட் ஆர்கைவிங் காஸ்ட். ஸோ அதுக்கு தனியாக டேப் லைப்ரரி, சாஃப்ட்வேர் லைசன்ஸ், அதுக்கு தனியாக பேக்கப் சர்வர்னு தனியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் அ சர்வீஸாக வந்துடுது. டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ சர்வீஸ்னா இது எல்லாமே வந்துடுது. இதை தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆல்சோ ஹேவிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய லைசன்ஸ். இப்போ நீங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஓஎஸோட லைசன்ஸும் அதுல சேர்ந்து வந்துடுது. ஓகே, ஸோ யூ ஆர் நாட் பேயிங் செப்பரேட்லி ஃபார் தட். பட் ஆல்ரெடி உங்கள்ட்ட எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் டு ரெடியூஸ் த காஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இது தாண்டி நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் காஸ்ட் கம்மி பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம எங்க போய் காஸ்ட்டை வேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா நம்மளுடைய டிசைன் டெசிஷன்ஸ்ல வந்து ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் கான்ஃபிகரேஷன் டெசிஷன்ஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா நம்ம பண்ணணும். எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும், எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் வந்து
ஹை லெவல் டிசைன் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் லோ லெவல் டிசைன் பண்ணுவாங்க. லோ லெவல் டிசைன் பண்ணும்போது எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து அடிஷனல் காஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ரொம்பவே டீடைல்டா போய் செக் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹை லெவல் டிசைன் கொண்டு வருவாங்க. இதை வந்து டிசைன் டீம் ஆர் என்டர்பிரைஸ் ரிவ்யூ போர்டு ஆர் ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்டு வந்து அதை வியூ பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. தென் வந்து லோ லெவல்ல வந்து டிசைன் கிரியேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்தந்த காம்பனன்ட் இந்தந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும், இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண இந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட் எஃபர்ட் எஸ்டிமேஷன் வரும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தே கால் இட் அஸ் ஒரு ரஃப் ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் ராம் எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க. இனிஷியலா வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் சொல்லிடுவாங்க, இந்த டிசைனுக்கு வந்து இவ்வளவு காஸ்ட் வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம லோ லெவல் டிசைன் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் கைடு வரும்போது தான் ஆக்சுவல் காஸ்ட் எஸ்டிமேட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க, ஓகே நமக்கு வந்து இந்த வெப் ஆக்சஸ் ஃபயர்வால் வேணுமா வேண்டாமா, நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கா இல்லையா. ஏன்னா ஒரு 10 அப்ளிகேஷன்ல வந்து 5 அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட்டுக்கே ஆக்சசிபிளா இருக்காது. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷீல்டோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலோ அந்த அப்ளிகேஷன் தேவையில்லை. பட் அஸ் எ கஸ்டமர் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம 10 அப்ளிகேஷன் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு 10லயுமே போயிட்டு எனேபிள் பண்ணுவோம். ஸோ வி ஹாவ் டு டேக் அ பிசினஸ் அலைன்ட் மூவ். வி ஹாவ் டு டேக் த அப்ரூவல் ஃப்ரம் த பிசினஸ் அப்படின்றத நான் சொல்ல வரேன் அமர். ஓகே, ஸோ எல்லா அப்ளிகேஷனுக்கும் சேம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்காது. ஒரு சில அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே இன்டர்நெட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கும், அதுல வந்து நீங்க அந்த ப்ரொடெக்ஷன்லாம் கொண்டு வரது வந்து ஓகே. பட் இன்டர்நெட் பக்கமே தலையெடுத்து காமிக்காத அப்ளிகேஷனுக்கு போயிட்டு நீங்க ஏன் போயிட்டு ப்ரொடெக்ட் பண்றீங்க, ஏன் ஷீல்டு எனேபிள் பண்றீங்க, ஏன் வந்து வெப் ஆக்சஸ் ஃபயர்வால் எனேபிள் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் டு திங்க் ஃப்ரம் த பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ். எல்லா அப்ளிகேஷனும் ஒரே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா கொண்டு போக முடியாது. சில அப்ளிகேஷனுக்கு சில கான்ஃபிகரேஷன் அப்ரோப்ரியேட்டா இருக்கலாம், சில அப்ளிகேஷனுக்கு சம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இட் இஸ் நாட் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு த பப்ளிக் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். ஓகே ஃபைன். வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க. வேற இந்த நம்ம டேட்டா ப்ரொடெக்ஷன் சார், இது ஸ்டில் பப்ளிக் கிளவுட்ல வந்து இன்னும் டேப் லைப்ரரி கான்செப்ட் தான் யூஸ் பண்றாங்களா, தே ஆர் யூசிங் சம்திங் எல்ஸ் டு ஆர்கைவ் தி டேட்டா? பிகாஸ் ஆர்கைவல் ஆமா இப்போ எல்லாமே வந்து டிஸ்க் பேஸ்ட் தாங்க. எல்லாமே டிஸ்க் பேஸ்ட் ஸ்டோரேஜ் தான், ஆர்கைவல் தான். ஓகே, பேக்கப்பா இருந்தாலும் சரி, ஆர்கைவலா இருந்தாலும் சரி. ஆனா வந்து எல்லாமே வந்து டேப் லைப்ரரின்ற வார்த்தை இருக்கும், வெர்ச்சுவல் டேப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஆனா பேக் எண்ட்ல வந்து ஒரு டிஸ்க் பேஸ்ட் ஸ்டோரேஜ் தான். டேப்ன்றதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப அவுடேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டேப் லைப்ரரி டேப்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக் கிளவுட் டேட்டா சென்டர்லாம் இப்போ கிடையவே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் ஆல் இப்போ டிஸ்க்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்க்லேயே நிறைய கேட்டகரி இருக்கு. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஹெச்டிடி யூஸ் பண்ணுவோம், மேக்னெட்டிக் டிரைவ்ஸோ இல்லை ஒரு சாலிட் ஸ்டேட் டிரைவோ வந்து நம்ம யூஸ் பண்ணி அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். நிறைய பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ் போவோம், எஸ்எஸ்டி. நமக்கு வந்து ஒரு ஓஎஸ் லோட் பண்ணும், இல்லை ஜஸ்ட் வந்து மீடியம் பர்ஃபார்மன்ஸ்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து மேக்னெட்டிக்கே போகலாம். ஸோ வந்து நமக்கு வந்து யூ ஹேவ் த ஆப்ஷன் டு கோ பிட்வீன் ஃபிளாஷ் டிரைவா மேக்னெட்டிக் டிரைவான் இருக்கு. பட் பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அதர் டைப் ஆஃப் டிஸ்க் இருக்கு. சாஸ் இருக்கு, தென் உங்களுக்கு வந்து சட்டா டிஸ்க் இருக்கு. அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியர் லைன் டிஸ்க்ஸ் இருக்கு, கோல்ட் லைன் டிஸ்க்ஸ் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா மிட் லைன் டிஸ்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்க் கேட்டகரி இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்பவே சீப்பா வரும். கோல்ட் லைன் டிஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 டிபி 12 டிபின்னு வரும் டிஸ்க் சைஸ். பட் ஆனா அதோடைய காஸ்ட் வந்து ஒரு 100 மடங்கு சீப்பா இருக்கும் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பேக் எண்ட்ல வந்து ஸ்டோரேஜ் ஹார்ட்வேர்ல வந்து மிக்சர் ஆஃப் டிஸ்கை லோட் பண்ணி பேக்கப் வந்து இந்த பர்டிகுலர் டியருக்கு போகணும், இந்த டியருக்கு போகணும், ஆர்கைவ் பண்ணி வைக்கிற டேட்டா வந்து இன்னொரு டியருக்கு போகணும் அப்படின்றது பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து டியரிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்கைவ் நம்ம எனேபிள் பண்றோம் அப்படின்னா லோ காஸ்ட் ஸ்டோரேஜுக்கு போகணும், பேக்கப் எடுத்து வைக்கிறோம், இது இமீடியட்டா நம்ம ரெஸ்டோர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அது ஒரு மிட் லைன் ஒரு மிட் காஸ்ட் பேக் எண்ட் ஸ்டோரேஜ் டிஸ்க்கு அனுப்புவாங்க. வேற நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஓஎஸ் டேட்டாவோ இல்லை அந்த அப்ளிகேஷன் டேட்டா வந்து எஸ்எஸ்டிலே ஹெச்டிலேயோ ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ பேக் எண்ட்ல வந்து ஸ்டோரேஜ்லேயே வந்து டியரிங் இருக்கு. ஸோ நம்ம எந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அது பேக் எண்ட்ல ஸ்டோர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் கம்மியாகும் உங்களுக்கு. ஆனா எல்லாமே உங்களுடைய क्वेश्चन ஆன்சர் வந்து டேப் கிடையாது. இட் இஸ் ஆல் டிரான்சிஷன் டு டிஸ்க் பேஸ்ட் டெக்னாலஜி, எய்தர் ஃபார் பேக்கப் ஆர் ஆர்கைவல் ஆர் லாங் டர்ம் ஸ்டோரேஜ். எல்லாமே வந்து டிஸ்க் லெவல்ல தான் நடக்குது. ஓகே 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 சார். இல்லை எது கேட்டோம்னா ஆன் ப்ரிம்ல இப்போ ரீசெண்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் பாலிசிஸ் எல்லாமே வந்து 5 இயர்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். ஆமா, ஏன்னா உங்களுக்கு அந்த என்ன பேக்கப் ரோபோட் வந்து மேபி இன்கம்பேட்டபிலிட்டி ஆயிரும், இல்லை கம்பேட்டபிலிட்டியில மேபி நியூவர் வெர்ஷன்ஸ் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ரிட்டென்ஷன் பாலிசிஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆர்கைவ்
ஆமா ஆமா அது வந்து அது நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அது நம்ம வந்து அதுக்கு வந்து மீட் அவுட் பண்ண முடியணும். இப்ப நம்ம வந்து 20 வருஷம் ரிட்டன்ஷன் கேக்குறாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டேப் வந்து ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. நீங்களே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த காலத்துல நிறைய சிடி எல்லாம் வாங்கி நம்ம வீட்டுல வச்சிருந்தோம், நிறைய மூவிஸ் அது இதுன்ட்டு. இப்ப அந்த சிடி எல்லாம் ஒர்க் ஆகுமா இல்ல அதை போடுறதுக்கான டிவைஸ் இருக்கான்னு கூட தெரியல இப்ப நம்ம வீட்டுல. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து கம்பெனிலேயே வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி மாறும், நிறைய ஸ்கிராப் ஆகும் விஷயங்கள். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் யோசிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக்கப் சாஃப்ட்வேரை மாத்திருவாங்க. இப்ப ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிமெண்டெக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு கரண்ட் டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே டூல் தான் யூஸ் பண்றாங்கன்னா தெரியல, காம்வால்ட் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல மாத்திருக்கலாம், ஏதாவது பண்ணிருப்பாங்க. சோ இப்ப அந்த டூலை வச்சு அந்த லைப்ரரியை வச்சு எடுத்த கண்டென்ட் வந்து இந்த டூல் வச்சு ரெஸ்டோர் பண்ண முடியுமான்றது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். நடந்தா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வில் சேஞ்ச், சாஃப்ட்வேர்ஸ் வில் கம், புது புது கம்பெனிஸ் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம 20 வருஷம் ரிட்டன்ஷன் சொல்லிட்டு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 4 தடவை டெக்னாலஜி மாத்திருப்போம், 4 தடவை டேப் லைப்ரரி புதுசா கொண்டு வந்திருப்போம். அந்த பழைய டேப்பை கொண்டு வந்து இங்க ரெஸ்டோர் பண்ண முடியுமான்னா வெரி வெரி ரேர் சான்சஸ் தான். ஸோ அதனாலதான் வந்து சில கம்பெனிஸ் வந்து அந்த 5 இயர் தான் வந்து ஸ்டாண்டர்டா கொடுப்பாங்க. ஏன்னா 5 இயர்க்கு வந்து ஒரு கம்பெனில வந்து டெக்னாலஜி மாத்துற அளவுக்கு வந்து ஃபண்டிங் வந்து ஃப்ளோட் ஆகாது உங்களுக்கு. ஸோ அப்ப அந்த 5 இயர்ஸ்ன்றது ஒரு ரீசனபிள் பீரியட். பட் மெடிக்கல் கம்பெனிஸ் இல்ல இப்ப நீங்களே வந்து உங்களுடைய பேங்கிங் டேட்டா வந்து நீங்க கேட்பீங்க, இல்ல எனக்கு லாஸ்ட் 7 வருஷமா என்ன டிரான்சாக்ஷன் பண்ண, 20 வருஷமா என்ன டிரான்சாக்ஷன் பண்ண அப்படின்றதெல்லாம் வந்து they have to keep it somewhere. Okay, they have to store it in a better location. ஸோ அது இருக்கு, ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, டிமாண்ட் இருக்கு. பட் வந்து டேப் லைப்ரரின்றது ஆஃப் சைட் ஒரு டேட்டா சென்டர் வந்து டிசாஸ்டர் ஆகும்போது யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா அது. ஓகே, ஒரு கம்பெனியோட டேட்டா வந்து நம்ம திருப்பி கொண்டு வரதுக்கு எடுத்து வைக்கிற ஆஃப் சைட் கண்டென்ட் அது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேக்கப் ஸ்டோரேஜ்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல ரிட்டென்ஷன் பாலிசிஸ், கம்பெனில எந்த மாதிரி பாலிசி ரெக்யர்மெண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, ஸோ அதை பத்திலாம் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்போதைக்கு ரொம்ப பேசிக் கிளவுட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். டியூஸ்டே கிளாஸ் அன்னைக்கு நம்ம கிளவுடோடைய பெனிஃபிட்ஸ், கிளவுட்னா என்னன்னு பார்த்தோம், ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் பார்த்தோம், தென் கிளவுட் சர்வீஸ் மாடல், கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ்னா என்ன, கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மாடல், கிளவுடைய சர்வீஸ் மாடல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், இது மூணும் பார்த்தோம். தென் கிளவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். கிளவுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இப்ப கிளவுடைய மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஹியர். கொஸ்டின்ஸ் இல்லைல்ல, மூவ் ஆயிடலாம்ல. நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போலாமா, நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு? ஓகே, இது கொஞ்சம் இந்த ஸ்லைடு வந்து லிட்டில் ஓல்டு ஸ்லைட், பட் அகெயின் இட் இஸ் ஷோயிங் த இன்ஃபர்மேஷன். பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் அமேசான் இஸ் எ லீடர். ஓகே, ஒரு பெரிய கேப் இருந்தது 2015-16 வரைக்கும் பிட்வீன் அமேசான் அண்ட் எனி அதர் ப்ரொவைடர். பட் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் இஸ் growing வெரி வெல். ஓகே, அஷூர் இஸ் கேச்சிங் அப் நெக் ஆன் நெக். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேம் லெவல் ஆஃப் யூசேஜ் வந்துருச்சு. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிஸ்க்குமே வந்து ரெண்டு ப்ராடக்ட்டுமே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. கூகுள் கிளவுடும் நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க நிறைய கம்பெனிஸ். பட் அடாப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா லீடர் வந்து அமேசான் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பப்ளிக் கிளவுடோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லீடர் இஸ் அமேசான். பட் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் 365, இன்டியூன், டைனமிக்ஸ், அதோடைய ரெவன்யூலாம் எடுத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் தான் கமர்ஷியலா நம்பர் 1 ஆக்சுவலா. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து தே ஆர் இன்டு ஐடி, தே ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் அதர் ப்ராடக்ட். அவங்க ஓஎஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, சாஃப்ட்வேர் சேல் பண்றாங்க, தென் தே ஆர் ஆல்சோ கிவிங் ஆஃபீஸ் 365, மைக்ரோசாஃப்ட் 365, இன்டியூன், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய கொடுக்கறதால தே ஆர் ரெவன்யூ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியலா வந்து ஓவரால் மைக்ரோசாஃப்ட் வந்துருச்சு. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அமேசான் இஸ் நம்பர் 1, மைக்ரோசாஃப்ட் இஸ் நம்பர் 2, அண்ட் வி ஹவ் காட் அதர் ப்ரொவைடர். ஸோ லீடர் அப்படின்னா அவங்க வந்து எல்லா செக்மெண்ட்லயும் நம்பர் 1 இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெல்த் கேர், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ஆர் இது சப்ளை செயின், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல்ல வந்து எல்லா கஸ்டமர்ஸும் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ எனக்கு வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் மட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏஷியன் மார்க்கெட்ல மட்டும் கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நிச் பிளேயர்ஸ்னு வருவாங்க, இல்ல வந்து விஷனரிஸ்னு வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டேட்டா பேசஸ் மட்டும் வந்து ஆரக்கிள் கிளவுடுக்கு மூவ் பண்றாங்க, இல்ல வந்து எனக்கு டெடிகேட்டடான ஒரு கஸ்டமர் செக்மெண்ட் மட்டும்தான் என்னுடைய கிளவுட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி இன்டு நிச் பிளேயர். நிச் பிளேயர்னா அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, பட் ஒரு ஸ்மால் செக்மெண்ட், ஒரு ஸ்பெசிபிக் கண்ட்ரி ஆர் ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றவங்க வந்து நிச் பிளேயர்ஸ் சொல்லுவாங்க. சேலஞ்சஸ் யாருமே இல்ல, இவங்க 3 பேர் தான். காம்படிஷன் வந்து பிட்வீன் அமேசான், மைக்ரோசாஃப்ட் அண்ட் கூகுள் தான். ஓகே, ஸோ சேலஞ்சஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா
இப்போதைக்கு யாரும் கிடையாது, லார்ஜ் செக்மெண்ட்ல யாரும் சேலஞ்ச் பண்ணல. விஷனரிஸ்ல வந்து அலிபாபா வந்து தேவர் இன்டு நிச் பிளேயர் செக்மெண்ட், பட் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா கொஞ்சம் ரெவன்யூ கம்மியாயிட்டே வருது. தே ஆர் ஆல்சோ ஸ்டில் தேர் இந்த மார்க்கெட். 2 பில்லியன்றது ஒரு பெரிய பிசினஸ் தான், பட் ஸ்டில் தே ஆர் லிட்டில் லெஸ் நவ். ஸோ மார்க்கெட்ல வந்து லீடர்னு பார்த்தோம் அப்படின்னா அமேசான் வந்து தே ஆர் ஹேவிங் த கிரேட்டஸ்ட் பிரெத் அண்ட் டெப்த் ஆஃப் எபிலிட்டிஸ் இன் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் மார்க்கெட். ஓகே, நல்லா கிளியரா பாத்துங்க. சிஐபிஎஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் மார்க்கெட்ல வந்து அமேசான் நம்பர் 1. அவங்க தான் வந்து கரண்ட் மார்க்கெட் ஷேர் லீடர். அவங்க வந்து 2 மடங்கு வந்து ரெவென்யூ வந்து அதிகமா இருக்கிறாங்க. யாரை கம்பேர் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் அஷூரை கம்பேர் பண்ணும்போது. எந்த ஏரியால? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ்ல மட்டும். வேற நீங்க சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் ஆட் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் மேல போயிடுவாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்ப நம்ம கிளாஸ் படிக்கிறது வந்து மெயினா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் பத்தி தான் படிக்க போறோம். சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் பத்தி நம்ம ஆஃபீஸ் 365 பத்தியோ இல்ல அமேசானோடைய ஒர்க் டாக்ஸோ ஒர்க் பிளேசஸோ ஒர்க் ஸ்பேசஸ் பத்தி நம்ம படிக்க போறது இல்ல. ஸோ நம்ம படிக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ்ல அமேசான் வந்து நம்பர் 1 லீடர். 2 மடங்கு வந்து க்ளோசஸ்ட் காம்படிட்டரோட அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு யூசேஜ் இருக்கு. பிளஸ் வந்து அமேசானை பொறுத்த வரைக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கு. VMware, SAP, Splunk இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொவைடர் கூட they have a very good tie-up, they have a very good standard, they have a very good partner ecosystem. So number 1 is Amazon, number 2 is Microsoft, number 3 is Google, and there are other players also in இது வந்து கார்ட்னர் ஒரு மேஜிக் குவாட்ரண்ட் சொல்லுவாங்க. கார்ட்னர்ன்றது ஒரு இண்டிபெண்ட் இது கொடுக்குறவங்க, ஒரு யார் யார் எப்படி பண்றாங்க இந்த பர்டிகுலர் மார்க்கெட்ல. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா they just give ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் எப்படி நடந்துட்டு இருக்குன்றத வந்து they are independent vendor. ஸோ அவங்களுடைய குவாட்ரண்ட் படி பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, திஸ் இஸ் லிட்டில் ஓல்ட் ஸ்லைட். இதுதான் கரண்ட் ஸ்லைட். 2022ல வந்து பார்த்தோம் அப்படின்னா Deloitte is a leader. Okay, so public cloud IT transformation வந்து யார் நிறைய பண்றாங்க, யார் பெட்டரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ்லாம் வந்து they are doing a very good job already. They are doing a fantastic job. Okay, so Deloitte, Accenture, HCL, TCS, Capgemini மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து they are leader in this cloud transformation. So இந்த கம்பெனிஸ்லாம் போனீங்க அப்படின்னா they will already have very good documented process. They will have a well architected process, procedures, documentations. குயிக்கா போய் நீங்க ரீயூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ணலாம். வேற சேலஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்னும் நிறைய ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்காங்க. பட் தேர் ஆல்சோ டூயிங் வெரி குட். தே வில் பி இன்டு லீடர் செக்மெண்ட் வெரி சூன் அப்படின்ற மாதிரி கம்பெனிஸ் இது. ஸோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் நிச் பிளேயர்ஸ். ஒரு சில ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி செக்மெண்ட் ஆர் ஒரு சில ஸ்பெசிபிக் ரீஜன் ஆர் ஸ்பெசிபிக் லொகேஷன்ஸை வந்து டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில கஸ்டமர் பேஸ் மட்டும் வந்து தே ஆர் டூயிங் ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்ற மாதிரி. ஸோ நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. சில கம்பெனிஸ் வந்து தே வில் கம் இன் டு நிச் பிளேயர்ஸ். ஒரு வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செக்மெண்ட்ல இருந்து ஒரு செக்மெண்ட் மூவ் ஆகாங்க. பாத்தீங்கன்னா 2019ல வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து நிச் பிளேயர்ஸ்ல இருந்தது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தே ஹவ் மூவ் டு சேலஞ்சர் செக்மெண்ட். ஸோ இயர் ஆன் இயர் வந்து their companies might get growth, companies might get more revenue. இங்க பார்த்தோம் அப்படின்னா 2019ல வந்து Accenture வந்து they were into cloud professional and managed services segmentல வந்து they were leader. So cloud professional and managed services வேற, cloud ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ் வேற. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இங்க வேற வேற நேம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இந்த இதுல வந்து அது இல்லவே இல்லை அப்படின்னா, இது வந்து கிளவுடைய ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், மேனேஜ் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். ஸோ ப்ரொஃபஷனல் அண்ட் மேனேஜ் சர்வீசஸ்னா என்ன? மேனேஜ் சர்வீசஸ்னா என்ன? இப்போ வந்து ஒரு கஸ்டமர் ஆன்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனிஸ் லைக் Accenture என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு எப்படி அது பேச்சிங் பண்ணலாம், எப்படி மானிட்டரிங் பண்ணலாம், எப்படி பேக்கப் எடுத்து வைக்கலாம், எப்படி வந்து ஒரு SIEM சொல்யூஷன் டெப்ளாய் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரெடிமேடா வந்து ஆஸ் ஆஃபரிங்கா கொடுப்பாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து தே ஆர் கம்பீட்டிங். ஓகே, ஸோ இந்தியன் கம்பெனிஸும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் இன் டு த லிஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் காம்படிஷன். ஓகே, ஸோ கிளவுட் ப்ரொஃபஷனல் அண்ட் மேனேஜ் சர்வீசஸ்லயும் சரி, கிளவுட் ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ்லயும் சரி, ஒரு சில கம்பெனிஸ் வந்து டாப்ல இருக்காங்க. ஸோ Deloitte, Accenture வந்து தே ஆர் லீடர் இன் தட். ஸோ கம்மிங் பேக் டு பிரைவேட் கிளவுடோடைய ஸ்லைட் ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, பிரைவேட் கிளவுட்ல வந்து யார் மோனோபோலி அப்படின்றது VMware தான். அது வந்து தே ஆர் மோனோபோலி இன் தட். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் செக்மெண்ட், நிறைய டிஃப்ரெண்ட் இயர் ஆன் இயர் வந்து இந்த இது ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ Amazon வெப் சர்வீசஸ் இஸ் டெஃபினெட்லி தி லீடர். ஓகே, ஸோ
கூகுள் கிளவுட் இதெல்லாம் வந்து ஏன் நீங்க அதிகமா கேள்விப்படுறீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஓகே, கூகுள் கிளவுட்லயும் சரி அஜூர்லயும் சரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணலாமா என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது இருக்கு, எக்ஸ்பெரிமெண்டிங் நிறைய பண்றாங்க, யூஸ் பண்ணலாம்னு சொல்றதும் சொல்றாங்க. பட் லீடர் வந்து ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட், சரி இது அமேசான் AWS. ஓகே, ஸோ இதுல பப்ளிக் கிளவுட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ்ல ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் லீடர் இன் ஆல் 3 செக்மெண்ட் சேர்த்து பார்க்கும்போது. Okay, so who is dominating the public cloud market? Currently, over 1 million active users across 190 countries for Amazon, and market share வந்து almost close to 42% வந்து market share அவங்கள்ட்ட இருக்கு. மற்ற கம்பீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா கூட they are better. Okay, fine. So ஏதாவது ஜெனரல் கொஸ்டின்ஸ் இருக்கா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல? டிஸ்அட்வான்டேஜஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது இந்த ஸ்க்ரீன்ல வந்து ஏதாவது 1-2 பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்காக தான் இந்த ஸ்க்ரீனை நான் இங்கே இது பண்றேன், ரெக்கார்ட் பண்றேன். ஐ டோன்ட் திங்க் எதுவும் நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, லெட்ஸ் கண்ட்ரோல். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் நான் வந்து நம்ம லேட்டரா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கேபெக்ஸ் ஆபெக்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, நம்ம வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை இயர் ஆன் இயர் வந்து அதை ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து நம்ம காசு பார்ப்போம். ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோமோ அதை மட்டும் நம்ம பே பண்ணி யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ வித் தட் சைடு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஓகே, கோ ஹெட். தேங்க்ஸ் சார். இந்த கிராஸ் டொமைன் கிராஸ் கிளவுட் பற்றி சொன்னீங்க தெரியுமா? இப்போ சில கஸ்டமர்ஸ் தே ஆர் ப்ரிஃபரிங் ஃபார் டிபி இன் ஆரக்கிள், அதே மாதிரி சில சர்வர்ஸ் இன் AWS அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபங்க்ஷனலி வென் நம்ம சர்வர் ஆக்சஸ் பண்றது வந்து மேபி AWS இன்ஸ்டன்ஸா இருக்கலாம். பட் உங்களோட டேட்டா பேஸ் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன் ஆரக்கிள் கிளவுட், ரைட்? இதுல கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்? ஆமா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிளவுட் இன்டர் கனெக்ட் அப்படின்னு கான்செப்ட் இருக்கு, கிராஸ் கிளவுட் இன்டர் கனெக்ட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நீங்க உங்க அப்ளிகேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட்ல ரன் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம், உங்க டேட்டா பேஸ் வந்து ஆரக்கிள்ல ரன் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா OCI அஜூர் இன்டர் கனெக்ட்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து அவங்க டேட்டா சென்டரை வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்ணிடுவாங்க. மைக்ரோசாஃப்ட் அஜூர் டேட்டா சென்டரும் ஆரக்கிள் டேட்டா சென்டர் இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரே டேட்டா சென்டர்ல ரன் பண்ற அளவுக்கு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒரு டேட்டா சென்டர்ல இருக்கு, டேட்டா பேஸ் வந்து இன்னொரு டேட்டா சென்டர்ல இருக்குன்றதே வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியும் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஆரக்கிள் இன்டர் கனெக்ட் ஃபார் அஜூர் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க அஜூர்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் ப்ராடக்ட் சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் அதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா பேக் எண்ட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இது எங்க இருக்குன்னா 41 ரீஜன்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதை நம்ம சொல்யூஷனிங் பார்க்கணும், இது எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்டர் கனெக்ட் ஆல்ரெடி இருக்கு, எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த சீம்லெஸ் ஃபாஸ்ட் கனெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் கஸ்டம் அப்ளிகேஷன்ல இங்க இருக்கலாம், டேட்டா பேஸ் வந்து ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கலாம். அதுக்கு நடுவில் வந்து அவங்க ஃபாஸ்ட் கனெக்டோ இல்ல இன்டர் கனெக்டோ யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டான இது கொடுப்பாங்க, 100 Gbps ஸ்பீட் கொடுத்துருவாங்க. அதனால இங்க நீங்க அப்ளிகேஷன்ல கனெக்ட் பண்ணி சேவ் பண்றது இங்க லோக்கலா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிற அளவுக்கு ஸ்பீடா ஸ்டோர் ஆகும். ஓகே ஓகே. டைம் டு ஆஸ்க் கொஸ்டின் தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ புரியலன்னு சொல்லுங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன். ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். அதுக்காக தான் நம்ம லைவ் கிளாஸ் ஜாயின் பண்றோம். கேளுங்க. ஆக்சுவலி இப்போ நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா கிளவுட்லையுமே வந்து கிளவுட் செக்யூரிட்டி ஆஸ் அ சர்வீஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் புது யூஸராக போகும்போது வாட் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி பேசிக்காக வந்து என்னோட டேட்டாக்கு வாட் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி தே வில் ப்ரொவைட், பிகாஸ் த கிளவுட் ஆஸ் அ செக்யூரிட்டி ஆஸ் அ சர்வீஸ் இருக்கும்போது நான் சர்வீஸை யூஸ் பண்ணி நான் பே பண்ணணும். இப்போ நான் புதுசாக போகும்போது என்னோட டேட்டாக்கு வாட் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி தே வில் பி ப்ரொவைடிங்? ஓகே, சி எல்லா லேயருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன் டெப்த் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க ஸ்ரீனி. ஓகே, ஸோ அது வந்து நம்ம வந்து இந்த செக்யூரிட்டி கிளாஸ்ல நான் சொல்லுவேன். பட் டிஃபென்ஸ் அண்ட் டெப்த் அப்படின்னும் போது ஒரு இதுக்குமே இருக்கு. இருங்க, நான் மேபி ஐ கேன் ஷோ தட் ஸ்லைட், தட் வே வில் பி மோர் கிளியர். 1 minute. நிர்மல் உங்க கொஸ்டின் கேளுங்க. ஓகே, மீன்வைல் ஐ வில் பிக் அப் தி ஸ்லைட் ஃப்ரம் ஹியர்.
இல்ல ஸ்டன் ப்ரோ, ஆக்சுவலா இப்ப நம்ம ஒரு டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னாக்கா ஹார்ட்வேருக்கு அவங்க ஃபுல் அக்சஸ் இருக்கும். மீனிங் வந்துட்டு லோக்கல் அட்மின் அக்சஸ் அவங்களுக்கு இருக்கும். நம்மளோட டேட்டா வந்து எந்த அளவுக்கு செக்யூரா இருக்குன்னுட்டு அவங்க எப்படி என்ஷூர் பண்றாங்க? அவங்க அக்சஸ் பண்ணல, வேற யாராவது அக்சஸ் பண்ணல அப்படிங்கறத வந்து அவங்க எப்படி என்ஷூர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஓகே, சி அது வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அதுதான் இப்போ அவருடைய கொஸ்டின் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ வில் உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவுக்கு தான் திருப்பி திருப்பி கனெக்ட் ஆகும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஓஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஓஎஸ்ல வந்து ப்ராப்பரான அப்டேட் எல்லாமே பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுடைய லேப்டாப்பா இருந்தாலும் சரி, சர்வரா இருந்தாலும் சரி, அதுல லேட்டஸ்ட் அப்டேட், லேட்டஸ்ட் இதெல்லாம் வந்து லோட் பண்ணணும் நம்ம. ஸோ ஆன்டி வைரஸ், ஆன்டி மால்வேர் லோட் பண்றது, தென் இன்ட்ரூஷன் டெக்னாலஜி யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயருக்கும் ஒரு விதமான செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்போ நம்ம டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், ஏன்னா டேட்டா வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு லேயர்ல இருக்கு. அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள டேட்டா இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க டைரக்டா போயிட்டுலாம் ராவாலாம் எடுக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு வந்து ஆக்சஸும் அது வந்து பிசிக்கலா ஆக்சஸ் இருந்தாலுமே அவங்க வந்து தே வில் நாட் பி தே ஆர் நாட் சப்போஸ் டு டூ இட். நீங்க வந்து டேட்டா சென்டர் போயிட்டு அப்படியே டச் பண்ண முடியாது. இட் இஸ் அண்டர் சர்வைலன்ஸ், இட் இஸ் அண்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஈவன் நீங்க வந்து ஒரு டிஸ்கை ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கேஜிங் ப்ராசஸ்ல உங்களுடைய சர்வர் மட்டும்தான் ஓபன் பண்ணி ஆக்சஸ் பண்ற மாதிரி கேஜிங் ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்படியே நீங்க டக்குலாம் போயிட்டு அந்த டேட்டா எடுத்துட்டு வந்து டிஸ்க் எடுத்துட்டு வந்து பண்ண முடியாது மூவில பாக்குற மாதிரி எல்லாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் limitations with that. Just a second. ஓகே, ஸோ நான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் கோ அண்ட் டச் த டேட்டா. அதே மாதிரி இப்போ அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் லெவல்லையும் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், ஷீல்டு எனேபிள் பண்றது இதெல்லாம் இருக்கு. தென் விஎம் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கு. இப்போ நீங்க உங்க கம்பெனில வந்து விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து யூ கேனாட், ஐ வில் நாட் கிவ் த ஆக்சஸ் டு ஆல் ஆஃப் தேம். ஸோ அவங்களுக்கு யார் யாருக்கு ஆக்சஸ் வேணுமோ அது மட்டும் தான் கொடுப்போம். நெட்வொர்க்கிங் லேயர்ல வந்து நிறைய நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் இருக்கு, நெட்வொர்க் ஃபயர்வால் இருக்கு, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் மெக்கானிசம் இருக்கு. பெரிமீட்டர்ல வந்து நம்ம இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் டிவைஸ், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் டிவைஸ், அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்கு. ஆனா செக்யூரிட்டி கிளாஸ்ல வந்து ஒன் பை ஒன் ஒரு லேயர்ல வந்து என்ன மாதிரி டிஃபென்ஸ் இன் டெப்த் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டூல்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலான்றது நான் டீடைல்டா சொல்லி தருவேன். ஐ திங்க் ஸ்ரீனி. ஹலோ, சாரி, என்னுடைய லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா என்ன? இல்ல ப்ரோ, ஓகே 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 ஓகே, சொல்லுங்க நிர்மல். ஓகே, ஸ்ரீனி, நிர்மல் உங்க क्वेश्चन ஆன்சர் பண்ணனா இல்லையா? ஓகே. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இப்ப மானிட்டரிங், இப்ப நான் ஒரு இதை ஆக்சஸ் பண்றாங்க, ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லாக் வரணும், இது மாதிரி உங்க டேட்டாவை இந்த டைம்ல ஆக்சஸ் பண்ணிருக்கீங்க, அது மாதிரி மானிட்டரிங் டூல் யூஸ் பண்ணுவாங்களா ஓகே, இதுல? சி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா there is a கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். ஓகே, இப்ப எக்ஸாம்பிளுக்கு அது வந்து ரெடிமேடாவும் இருக்கு, நீங்களாம் போயிட்டு டிப்ளாய் பண்ணலாம். நீங்க பேசுறது வந்து மானிட்டரிங் சொல்றீங்க, அதே மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் குவெஸ்டன்ல வந்து செக்யூரிட்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்க. ஸோ SIEM SOARனு சொல்லுவாங்க அந்த சொல்யூஷனிங் பேரு. ஓகே, ஸோ செக்யூரிட்டி இன்சிடென்ட் அண்ட் ஈவென்ட் மானிட்டரிங் சொல்யூஷன் ஒன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது வந்து நம்ம யாராவது வந்து ஆக்சஸ் பண்றாங்க, ஏதாவது திடீர்னு ஒரு சேஞ்ச் இன் பேட்டர்ன், அது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா காப்பி ஆகுது, இல்ல வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ செக்யூரிட்டி ஆர்கஸ்ட்ரேஷன் அண்ட் அது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ SIEM சொல்யூஷன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து அதை ரெடிமேடாவும் வாங்கி டிப்ளாய் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம், அசென்ச்சருடைய SIEM சொல்யூஷன் வாங்குறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த சொல்யூஷன் டிப்ளாய் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய டேட்டா சென்டர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், யார் யார் ஆக்சஸ் பண்றாங்க, பெரிமீட்டர் லெவல்ல டேட்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான query பண்றாங்க, டேட்டா பேஸ் வந்து எப்படிலாம் ஆக்சஸ் பண்றாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஜஸ்ட் செகண்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சென்ட்ரல் லொகேஷன்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. என்னென்ன லாக்ஸ், யார் யார் ஆக்சஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்றத வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து ஒரு சென்ட்ரல் லொகேஷன்ல வச்சுட்டு அதுவே வந்து ப்ரோஆக்டிவா சொல்லிடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா there is a change in pattern, there is a change in
ஆக்சஸிங் மெத்தட், நிறைய டேட்டா காப்பி ஆகுது, திடீர்னு யாரோ நிறைய அட்டெம்ப்ட் பண்றாங்க உங்க அப்ளிகேஷனை லாகின் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் வந்து மானிட்டரிங் பண்ற சொல்யூஷனும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஜாப் இதுக்கு போயிடுச்சு. பட் வந்து அவங்களுடைய எங்க இருக்கு பாருங்க, இதுவும் வந்து ஜாப் எஸ்ஐஎம் வந்து ரொம்பவே பாப்புலரான டிமாண்ட் இப்ப செக்யூரிட்டியில எஸ்பெஷலி. இப்ப நீங்க கேட்டது வந்து டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ், மேனேஜ் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஏதாவது த்ரெட் நடக்குது, இல்ல யாராவது வந்து லாகின் பண்ண ட்ரை பண்றாங்க, இல்ல வந்து மலிஷியஸ் அட்டெம்ப்ட் இருக்கு அப்படின்னா இந்த 4 ஆஸ்பெக்ட வந்து as a சொல்யூஷனாக கொடுக்குறாங்க. ஓகே, டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம், வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி டூல்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ப்ராடக்ட் பண்டிலா கொடுக்குறாங்க. நீங்க அதை போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு சர்வீஸ் டூலாவும் கிடைக்குது. இல்ல நீங்க என்ன பண்ணலாம்னா எந்தெந்த லேயர் உங்களுக்கு வந்து வல்னரபிலிட்டிக்கு தனியா டெனபிள்னஸோ இல்ல குவாலிஸோ இன்ஸ்டால் பண்ணி நீங்க வல்னரபிலிட்டி ஹேண்டில் பண்ணலாம். இல்ல செக்யூரிட்டி இன்சிடென்ட் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரொவைடருடைய டூலை யூஸ் பண்ணி அதை ஸ்ப்ளங்க் கூட இன்டெகிரேட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்ல வந்து நீங்க மானிட்டரிங் அண்ட் அப்சர்வபிலிட்டியை வந்து ப்ரொமித்தியஸ், கிராஃபானா மாதிரி விஷுவலைசேஷன் டூல்ல வந்து அலர்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மெட்ரிக்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். தனித்தனியாவும் டெப்ளாய் பண்ணலாம். இல்ல வந்து ரெடிமேடாவும் நிறைய கம்பெனிஸ் நிறைய சூப்பர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வந்து நீங்க செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து SIEM SOAR சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு, அதை நீங்க டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே ஃபைன். எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஓகே, கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா நான் உங்களை கொஸ்டின் கேட்கறேன். ஓகே, ஸோ இங்க வந்து இன்னும் கொஞ்சம் 5 minutes இருக்குல்ல, 7 minutes இருக்கு. ஒரு 7 questions பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? கேளுங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து பிரைவேட் கிளவுடு, பப்ளிக் கிளவுடு, இதுல வந்து ஒரு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இப்போ வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து நம்ம இன்டர்நெட்ல வந்து ஆக்சஸ் பண்றோம். பிரைவேட் கிளவுட்னா வந்து ஆக்சுவலா வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அதாவது அவங்க வந்து ஹார்ட்வேர் டிவைஸ் வந்து நம்ம லொகேஷனுக்கு, அதாவது நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அது வந்து நாட் பர்ச்சேஸ்ட், ஃபுல்லி பர்ச்சேஸ்ட், இட் கைண்ட் ஆஃப் ரெண்டல் பேசிஸ். இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா ராஸ்டன்? பிரைவேட் கிளவுடுன்றது நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டாரோடைய டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல நீங்க உங்க எக்ஸிஸ்டிங் டேட்டா சென்டர்ல வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நீங்க VMware, இப்ப நீங்க பாண்டியன் வந்து ஆல்ரெடி VMwareல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தானே. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க உங்க டேட்டா சென்டர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ VMwareடைய vRealize ஆட்டோமேஷன், vRealize ஆர்கஸ்ட்ரேஷன், அவங்களுடைய மானிட்டரிங் டூல், VMware மானிட்டரிங் டூல். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நீங்க வந்து டெப்ளாய் பண்ண VMwareடைய லாக் இன்சைட் ஆர் VMware vRealize உடைய மானிட்டரிங் அதெல்லாம் டிப்ளாய் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க எனேபிள் பண்றீங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல வந்துருச்சுனாலே யூ கேன் கால் யுவர் டேட்டா சென்டர் அஸ் எ பிரைவேட் கிளவுட் பிளாட்ஃபார்ம். கிளவுட்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சீம்லெஸ்ஸா செல்ஃப் மேனேஜ்டா கேட்டலாக்ல இருந்து ரெக்வஸ்ட் வந்து ப்ரொவிஷன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து சர்வீசஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனேபிள் பண்றது. நீங்க அது வந்து ஒரு கம்ப்ளீட் அப்ளையன்ஸாவும் வாங்கி நீங்க ரெடி பண்ணலாம். இல்ல எக்ஸிஸ்டிங் ஹார்ட்வேர்ல வந்து சாஃப்ட்வேர் எனேபிள் பண்ணி கூட நீங்க கொண்டு வரலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? எது டெஃபினிஷன்? Fourth one ஆன் டிமாண்ட் டெலிவரி. கரெக்ட்டா? வாட் இஸ் another name for on premises deployment? இப்ப கேட்டார்ல அதே क्वेश्चन தான். பிரைவேட் கிளவுட் தான் நம்ம ஆன் premises deployment அப்படின்னு சொல்றோம். which of the following is the definition? ஓகே, இது ஆல்ரெடி நீங்க எல்லாருமே அந்த ஆன் டிமாண்ட்ன்ற வார்த்தையை பார்த்தாலே நீங்க அதுக்கு போயிடுவீங்க. ஓகே, அதுதான் ஆன்சர். ஸோ யூ ஒன்லி வாண்ட் டு மேனேஜ் அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா, விச் டைப் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் யூ ஷுட் யூஸ்? நம்ம வந்து அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா மட்டும் தான் மேனேஜ் பண்றோம். அந்த சர்வீஸ் மாடலுக்கு பேர் என்னது? PaaS model. Okay, platform as a service. What is the pricing model for cloud computing? Pay as you go pricing. Pay as you go pricing. Okay. What is which of the following? இந்த மாதிரி क्वेश्चन பாக்கும்போது இதுல ஏதாவது அப்பர் கேஸ்ல கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. Which of the following is not an advantage of cloud computing? ஃபர்ஸ்ட் ஒன் நினைக்கிறேன், ட்ரேட் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஃபார் நல்லா புரிஞ்சுக்கங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட அட்வான்டேஜஸ்னா நம்ம வந்து 6 பாயிண்ட்ஸ் சொன்னோமா இல்லையா? 6 பாயிண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்கா? ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், கோயிங் குளோபல் இன் மினிட்ஸ், ஸ்டாப் ஸ்பெண்டிங் மணி இன் டேட்டா சென்டர். இது மூணும் இருக்கு. எது இல்ல? ட்ரெயின் யுவர் எம்ப்ளாயிஸ் லெஸ் இல்லாம இருந்தது. ஸோ நம்மளுடைய ஷீட்டுக்கு போலாம். ஸோ எந்த கம்பெனியாவது வந்து எம்ப்ளாயி வந்து கம்மியா ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ வி ஹேவ் டு ட்ரெயின் அவர் எம்ப்ளாயிஸ். இந்த இது எல்லாமே வந்து கிளவுட் பெனிஃபிட்ஸ் தான். ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டு ஆபெக்ஸ்,
க்ளோயிங் குளோபல், ஸ்பெண்டிங் மணி இன் டேட்டா சென்டர், இது மூணுமே இருக்கு. எது இல்லை? ட்ரெயின் யுவர் எம்ப்ளாயிஸ் லெஸ். உங்க எம்ப்ளாயை வந்து லெஸ்ஸா ட்ரெயின் பண்ணுங்கன்றது வந்து இட் இஸ் நாட் அட்வான்டேஜ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். கரெக்டா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அட்வான்டேஜ்? ஓகே ஓகே. அதே மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்? இதுல எது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்க? தேர்ட் ஒன்ல. ஸோ வந்து உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் சப்போர்ட் ஏஜென்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்றதுக்கு. ஓகே, மற்றபடி மல்டி டெனன்சி, நீங்க ரிசோர்ஸ் பூலிங், எலாஸ்டிசிட்டி, ஸ்கேலபிலிட்டி, ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ், இது எல்லாமே இருக்கும். வேற இது இருக்காது உங்களுக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங்ல டெடிகேட்டடா சப்போர்ட் ஏஜென்ட்லாம் வந்து யாரும் உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றதுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க சர்வீசிங். கம்பெனி வுட் லைக் டு பெனிஃபிட் ஃப்ரம் அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கிளவுட் but would like to keep sensitive asset in your own infrastructure. Which deployment model should the company use? Hybrid cloud. Okay, perfect. Okay, fine. So which of the following would be viewed as a benefit of using cloud services? Elasticity. Very good. Suppose you have two types of application: legacy application that requires specialized mainframe hardware, and newer application that can run on commodity na public hardware. Which cloud deployment model will be best suitable? Hybrid cloud. Okay. You are developing an application and want to focus on building, testing and deploying application. நம்ம application உடைய building, testing and deployment மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்ப எந்த மாடல் போனா பெட்டர்? Platform as a service. Yes. Okay, very good. So I think we are all doing good. ஓரளவுக்கு இந்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. தென் ஐ திங்க் we will wind up for today. ஓகே, இது அஷூர்னு இருக்கு, பட் அது நீங்க AWS ன்னு எடுத்துக்கங்க. A platform as a service solution that hosts web application in AWS provides full control of the operating system. Okay, கிடையாது. ஆமா, no. A platform as a service solution that hosts web application in AWS provides the ability to scale the platform automatically. Yes, இது. Okay, a platform as a service solution that hosts web application in AWS provides professional development services to continuously add features to customize application. So application customize பண்றதுக்கு கொடுக்குறாங்க. எஸ், ஆமா. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நோ, மற்ற ரெண்டும் வந்து எஸ். ஆக்சுவலா கரெக்டா இல்லை? நீங்க ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது வியூ இருக்கா? அதான் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் நோ, மற்ற ரெண்டும் வந்து எஸ். ஒருத்தர் வேணா பாத்துக்கங்க. ஸோ இன்னும் ஒரு 2 minutes இருக்கு டைம். கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, ஜெனரல் கொஸ்டின்ஸ் இருந்தா. சார், ஒரு ஜெனரல் क्वेश्चन உங்களுக்கு ஆக்சுவலா வாட்ஸ்அப் பண்ணல, அந்த VMware Cloud on AWS. ஆமாங்க, ஆமா. சார், இதுல வந்து இப்போ எனக்கு வந்து 2 அக்கவுண்ட் நான் கிரியேட் பண்ணேன். கரெக்ட்டா? ஒன்னு வந்து எனக்கு வந்து VMware சைடுல தட் இஸ் கால்ட் as managed service account, and இன்னொன்னு வந்து AWS சைடுல தட் இஸ் கஸ்டமர் மேனேஜ். சோ கஸ்டமர் மேனேஜ் எனக்கு தெரியும், இட் இஸ் கோயிங் டு பி மீ ஆர் ஆர்கனைசேஷன். இது மேனேஜ் சர்வீஸ்ங்கிறது எனக்கு அது புரியல. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு இங்க பாருங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேனேஜ் சர்வீசஸ் சாரி அப்படி இல்ல, VMware on AWS Cloud Trial Enable and automatically ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து உங்க ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க அது பண்ணாதான் பண்ண முடியும். நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி அந்த லேப் பண்றது வந்து இட் இஸ் கோயிங் டு பி டஃப் ஆக்சுவலா. ஸோ டெஸ்ட் டிரைவ்னு ஒன்று கொடுக்குறாங்க ஆக்சுவலா. அது எங்க இருக்கு? evaluate VMware products. ஸோ அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ வில் பி ஏபிள் டு கொடுத்துருக்காங்க பாருங்க. evaluation guide, get started. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்ட்ல உங்களுக்கு நடக்கும் இந்த ட்ரையல். ஆக்சுவலா இது பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க தனித்தனியா AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி செட்டப் பண்ணி எல்லாம் பண்றது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இட் இஸ் ஆல்சோ நாட் ரெக்கமெண்டட் சொல்யூஷன். ஓகே, நான் எக்ஸிஸ்டிங் VMware கஸ்டமர் இருந்தா எனக்கு தேவையில்லை இல்ல? இல்ல எப்படி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க.
இல்ல இப்போ நான் ஆல்ரெடி VMware ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஸோ இந்த டெஸ்ட் டிரைவ்னு இருக்கு பாருங்க. ஓகே, இது வந்து எப்படின்னா இவங்க வந்து AWS உடைய பிசிக்கல் டேட்டா சென்டர். ஓகே, AWS உடைய பிசிக்கல் டேட்டா சென்டர். இந்த AWS உடைய பிசிக்கல் டேட்டா சென்டர்ல VMwareக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, they are giving a compartment for VMware to run VMware specific hardware or specific அவங்களுடைய vSphere, vCenterலாம் வந்து ரன் பண்றதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ physical data center is managed by AWS, whereas the VMware cloud வந்து மேனேஜ் பண்றது VMware. ஓகே, இது வந்து AWS ஓட பிசிக்கல் டேட்டா சென்டர்ல இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நீங்க எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டெஸ்ட் டிரைவ் எனேபிள் பண்ணிட்டு இல்ல ஹேண்ட்ஸ் ஆன் லேப் எனேபிள் பண்ணிட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே நீங்க செட்டப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இதெல்லாம் செட்டப் பண்றதுக்கு வந்து இட் வில் டேக் அட்லீஸ்ட் 2-3 வீக்ஸ். நீங்க நம்ம முன்னாடிலாம் வந்து VMware படிக்கும்போது என்ன பண்ணுவோம், உட்காந்து VMware ESXi லோட் பண்ணி vCenter லோட் பண்றதுக்கே வந்து 2-3 வாரம் டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணாம முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தென் we can get into how things are working, எப்படி வந்து பிளாட்ஃபார்ம் செட்டப் பண்ணிருக்காங்க, எப்படி வந்து பேக் எண்ட்ல ஒர்க் ஆகுதுன்றது அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க, ட்ரை ஹேண்ட்ஸ் ஆன் லேப், தென் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் த செட்டப். நீங்களே செட்டப் பண்றது வந்து அப்புறமா பண்ணி பாருங்க. ஓகே 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 சார். இந்த லிங்க் மட்டும் அந்த இப்ப சாட்ல போடுறேன். Any other questions? Okay, now I'll stop the